மனநோயும் மன வலிமையும் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை எழுப்பதற்காக சென்னையிலிருந்து பேராசிரியர் செல்வம் ஐயா நம்மளோட இணைப்பில் இணைந்திருக்காங்க. சிந்தனையை செய்மடுப்பதற்கு முன் ஐயாவை பற்றி அறிந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் செல்வம் ஐயா அவர்கள் சென்னையை சார்ந்தவர்கள். மனவளக்கலை 25 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக குரு சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். கல்வி தகுதி ஐயாவோடது பிஇ என்ஜினியரிங், டிப்ளோமா, பிஏ, எம்எஸ்சி, எம்ஃபில் இன் ஸ்கை யோகா, பிரம்மஸ்ரீ இன் வாசி யோகம், கிரியாசக்தி, புத்திசம், பிராணிக் ஹீலர், மெய்ப்பொருளின் மெய்வெளிச்சாலை யோகி, வர்மா, பேசிக் ரெய்கி, பேசிக் லெவல்ல முடித்திருக்காங்க. மற்றும் விண்ணலை வழியாக நம் அருட்தந்தையின் தத்துவங்களை உணர்வு பூர்வமாக சிறப்புரையாற்றுவதில் ஐயாவின் பங்களிப்பு போற்றத்தக்கது. மேலும் ஆன்மீகத்தில் நாட்டமுடையவர்களை தன்னுணர்வு பெற பயிற்சி அளிப்பதில் ஐயாவின் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பானது. இத்தகைய சிறப்பு மிக்க ஐயா அவர்களை தங்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் இருகரம் கூப்பி வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நமது ஆசான் அருள்தந்தை அவர்களுடைய பரிபூர்ண நல்லாசியுடனும் பல மகான்கள், ஞானியர்கள், சித்த புருஷர்கள், சர்க்குரு, ஆன்மீக குருமார்கள் நம்மை தடுத்தாற்கொண்டு நம் உள்ளும் புறமும் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த பிரம்மாண்ட ஆதி அந்தம் இல்லாத அந்த எல்லையற்ற அந்த ஆதி பிரம்மம் பரம்பொருளும் நம் உள்ளும் புறமும் சுக்குமமாக நம் உள்ளே கலந்து ஆசீர்வாதத்தோடு உயிர்கலப்பு சுக்குமமாக நடத்தி நம்மை நாம் யார் என்ற தெல்ல தெளிந்த நிலையை கொண்டு வர வேண்டும் என்று வணங்கி இந்த சிந்தனையை சிந்திக்கிறோம் நண்பர்களே. நண்பர்களே, இன்றைய சிந்தனையாக மனநோயும் மன வலிமையும். அதாவது சைக்கோ டிசீஸ் அண்ட் சைக்கோ பவர். அதாவது மனதின் மயக்க நிலையும் மனதின் விழிப்பு நிலை எப்படி ஒன்னாலும் எடுத்துக்கலாம். அன்பர்களே, இன்றைய சமுதாயத்துல நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம்னா, இன்னைக்கு உலகம் முழுவதும் என்ன விஷயம் பார்த்திருப்பீங்க. ஆசான் அவர்கள் ஒரு தனி மனித அமைதியில தான், ஒவ்வொரு மனிதனும் தனி மனித அமைதியில் இருந்துதான் அவருடைய குடும்ப அமைதி நமக்கு எல்லாரும் தெரியும். ஒருவன் தனி மனிதன்
தனித்தனியா தான் அமைதி பெற முடியும். தனித்தனியா அமைதி கொண்டு வந்தா மட்டும்தான் உலகம் முழுவதுமே அது உலக அமைதியாக, அதாவது 800 கோடி மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க இன்னைக்கு உலகம் முழுவதும். அதுல பாத்தீங்கன்னா 800 கோடி மனிதனுடைய இண்டிவிஜுவலா இண்டிவிஜுவலா அவனை வந்து அமைதிப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில நம்ம ரொம்ப விரைவா பண்ண வேண்டி இருக்கு அன்பர்களே. அதனாலதான் சொல்றேன், மனவளக்கலை அன்பர்கள் அத்தனை பேருமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு 2 பேராவது உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான். பப்ளிக்ல நீங்க கொண்டு வந்து அவனுடைய மனநிலையை நீங்க, மனவளக்கலை வந்தாதான் தனி மனித அமைதி கிடைக்கும். அப்பதான் அந்த உலக அமைதி வரும். அந்த விஷயத்துல நம்ம இன்றைக்கு கவனிக்க விஷயம் என்னன்னா, இந்த மனம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். த மைண்ட் இஸ் த மீடியேட்டர் ஆஃப் தி பிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் எட்டர்னல் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் அப்படின்ற. பணம் ஆல்சோ உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா தான் இருக்கு. அது நம்முடைய கண்ணோட லென்ஸுக்கு தெரியாததை நம்ம சூக்குமம் சொல்றோம், ஸ்பிரிட்னு சொல்றோம் இல்லையா? அப்போ மனம் அது வேலை செய்து, இந்த மனது என்பது மீடியேஷன் அப்படின்ற. இதனாலதான் மெடிடேஷன் வந்ததுன்றார் சுவாமிஜி. அதாவது இது என்ன பிரச்சனை பார்த்தீங்களா? பிசிக்கல் பாடியில தான் அடி வாங்குது. பிசிக்கலா இருக்கக்கூடிய நம்முடைய உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் இந்த மனம். பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ல இது மட்டுமே நான் என்று இருக்கிற வரைக்கும் அது பரபரப்பாகவும் சுப்பீரியாரிட்டி இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இது ஜெலஸ், பொறாமை, கோபம், வஞ்சம், இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா, இது உடலுக்கு வருதா மனசுக்கு வருதா பாருங்க. இந்த ஈகோன்னு சொல்றாங்க இல்லையா, சாமி சொல்றாரு ஈகோ. அது எங்க வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மனம்தான் அதுல வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்குது. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா, நாம யாரும் மனதை பத்தி விஷயம் தெரியாதவங்க சொல்றேன். இந்த விஷயம் தெரிந்தவர்களே நம்ம சமயத்துல நம்ம ஏமாற்றப்படுறோம் அந்த மனசால. அந்த மனம், த மைண்ட் இஸ் மோர் தென் த ஃபாக்ஸ் அப்படின்னு ஒரு சர்க்குரு. மனம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புல்லநரி தந்திரம் உடையது. இவ்வளோ பயிற்சி பண்றோம், இவ்வளோ எக்ஸசைஸ் பண்றோம், எல்லாம் பண்ணி இருக்கும்போது எப்பாவது ஒரு தடவை, எப்பவுமே இல்லை, எப்போதாவது ஒரு தடவையாவது நம்ம மனம் வந்து நம்ம சீட் பண்ணிடும். நம்மளும் அதில் மாட்டியிருப்போம், உங்களுக்கு தெரியும். பாத்தீங்க அப்படின்னா, இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இன்னுமுமே நமக்கு இன்னுமே அந்த பயிற்சி பழக்கத்தை அதிகம் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, அதையும் தாண்டி இந்த மனமானது இந்த உடலிலே தோற்றங்களிலே இருந்து தான் வாழ்ந்து பழக்கம். இந்த மனதுக்கு பாருங்க, நல்லா பாருங்க, இந்த உலகத்துல மிகப்பெரிய விஷயம் என்ன ஓடிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, ஹெல்த் அண்ட் வெல்த் தான். ஹெல்த், வெல்த். அவங்க என்ன பண்றாங்க, ஹெல்த்தை மறந்துட்டு வெல்த் தான் ஃபர்ஸ்ட் நிக்குது ஆக்சுவலா, இல்லையா? வெல்த்னா என்னது? பினான்சியலா, பொருளாதாரத்துல. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, பொருளாதாரத்துல இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் தான் வந்து எல்லாருமே. எய்ம் ஆஃப் த மைண்ட் பாத்தீங்க அப்படின்னா, எட்டர்னல் பீயிங் சாமி சொல்லியிருப்பார். வாழ்வின் நோக்கம் என்பது அன்லிமிட்டெட் எட்டர்னல் மெட்டீரியல, அந்த பிரம்மாண்டத்தை, அந்த ஆனந்த கடலை அதை ரீச் பண்றதுதான். ரீச்சுங்கிறது என்னன்னா திங்கிங்ல அதுவாக மாறுது. ஆனா ஆக்சுவலா நல்லா பாருங்க, 99%, 90% ஆஃப் த பீப்புள், வாட் இஸ் த எய்ம் ஆஃப் த லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெல்த்தா இருக்கு கடைசியில். வெல்த் பொருளாதாரமா ஓடிட்டு இருக்கு. இப்போ மனம் என்ன பண்ணுது? ஸ்பீடப் பண்ணுது. பொருளாதாரம்னா பிசிக்கலா வருது. பொருளாதாரங்கிறது ஒரு பிசிக்கல். அந்த பிசிக்கல் பொருளாதாரத்தை எடுக்கணும்னா இந்த பாடி, இந்த பிசிக்கல் பாடி ஓட விடுது. அப்ப இத பத்தி இது ஓடுது, அதை கேர் பண்ணாம வெல்த் வெல்த் வெல்த்னு ஓடி ஓடி அதை அடையறதுக்கு என்ன ஒன்னாலும் இவன் இந்த உலகத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கான்.
தன்னையே இழந்து, இது தன்னைங்கிறது என்னது? இந்த உடல் தான் இப்போதைக்கு அதுக்கு தன்னை. இந்த உடலுடைய ஹெல்த் இழந்து, உடல் நலத்தை இழந்து, மனம் என்ற வளத்தை இழந்து, ஆத்ம பலமே இழந்து, அடுத்த பிறவியிலேயாவது நான் வந்து அதை ரீச் ஆயிடுவேன்ற அளவுக்கு சங்கல்பத்தோடு ஏங்கி கொண்டிருக்கிறான் மனிதன். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளோ அதிகமான உடல் நோய். பார்த்தீங்கன்னா என்ன பெரிய சிக்கல், நீ ஃபர்ஸ்ட் அவன் எங்க நிக்கிறான் அப்படின்னா, உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையிலே சிக்கல். இது 4 தான் ஒரு மனிதனுக்கு துன்பம் வர்றதுக்கு. இந்த 4 வழிதான். இந்த 4 வழியில் தான் என்ட்ரு ஆகுது. இது எல்லாத்துக்கும் மீடியாவா நம்ம அதை ஸ்டீம்லைட் பண்றது, நான் ஸ்டீம்லைன்ல இருக்கிறதுன்னா மைண்டு தான். இந்த மனம், இந்த மனம்ங்கிற ஒரு பொக்கிஷம், அது என்னன்னு தெரியாமலே அந்த காலத்துல சொன்னாங்க, சித்த புருஷர்கள் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அன்னைக்கு. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை, மனம் அது செம்மையானால் அனைத்தும் செம்மையாமே அப்படின்றார். இன்னைக்கு எல்லா வெளிநாட்டுல சொல்றான் சைக்கோசோமாட்டிக்ஸ், உடல் மனம் என்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை ரிசர்ச்சில் தான் வச்சிட்டு இருக்கான். நோபடி கேன் டூ த அப்ளிகேஷனுக்கு கொண்டு வரல. அப்போ இந்த உடல் ரீதியான நோய் உங்களுக்கு தெரியும், என்னென்னவோ நோய் இருக்கு. அதாவது கண்டுபிடிக்க இது வரைக்கும் வாயில வராத நோயெல்லாம் சொல்றான். எல்லா நோய்க்கும் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய லைஃப் ஸ்டைல் ஒண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால பாதிக்கப்படுறது மனமும் பாதிக்குது. மனதுக்கும் தனியா நோய் இருக்கு நிறைய. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் சொல்றாங்க இல்லையா? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம், பொய், களவு, சூது, கற்பழி, கொலை. அப்போ இந்த மனதை வந்து ஸ்ட்ரீம்லைன் கொண்டு வரணும் அப்படின்னா மனம் இருக்கின்ற ஏரியா பாருங்க. மனநோய்க்கான காரணமே உடல் நோய் தான். மனம் தான் யாருன்னு தெரியாததுனால இந்த மனம் உடல்ல இருந்துகிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கு. இந்த மனம், இந்த மனம் தான் எல்லாத்தையும் காட்சிப்படுத்துறது. இந்த உடல்ல இருந்துகிட்டு இந்த உடலை கருவியா பயன்படுத்திக்கிட்டு, மனமே ஒரு கருவி தான். இப்போ உங்க உடம்பு பாக்குறீங்க, தெரியுது இல்லையா? ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அவுட்டர் ஃப்ரேம். உங்களுடைய கண்ணோட லென்ஸுக்கு இந்த இந்த விஷன் பிரெயின்ல இருந்து காட்சிப்படுத்துது இல்லையா? ஆனா உண்மையிலேயே பிரெயினோட சென்டர்ல தான் எல்லாமே காட்சிப்படுத்துது, நம்ம எல்லாரும் தெரியும். அந்த பிரெயின் சென்டர்ல இருந்து உண்மையிலேயே அந்த அந்த இடத்துல போய் பார்க்க முடியும் ஒரு காலத்துல எல்லாராலையும். இப்போதைக்கு அந்த சென்டர்ல இருந்து கண் வழியா பார்க்கறதுனால அந்த கண்ணோட லென்ஸோட பவர் வந்து உறைந்து இருக்கக்கூடிய இந்த இறைவன் பிசிக்கலா இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா, ஹைலி கான்சென்ட்ரேட்டடுங்க. பிசிக்கல் பாடிங்கிறது ஹைலி கான்சென்ட்ரேட்டடு டிவைன் மெட்டீரியல். அது மட்டும்தான் அதுக்கு வந்து விஷனா தெரியுது, ஸ்கேன் பண்ண முடியுது. ஆனா உண்மையிலே கண்ணோட லென்ஸுக்கு பின்னாடி ரெட்டினாக்கு பின்னாடி போனீங்கன்னா சென்ட்ரல் பிரெயின், பீனியல் சென்டர், பீனியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா? அது உண்மையிலே அது வழியா பாத்தீங்கன்னா இந்த உடலுடைய ஒரு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரூப உடல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அரூப உடல்னா மனம் தான். இந்த ஐஸ் கட்டி, தண்ணி. இப்ப ஐஸ் கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஐஸ் கியூப் எடுத்து வச்சீங்கன்னா அது பிசிக்கல் வச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகும் பாருமா, மெல்ட் ஆகி அந்த ஐஸ் கட்டி வந்து தண்ணியா வருது பாருங்க, அதுதான் மனம். அந்த தண்ணி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எவாபரேட் ஆகும், டெம்பரேச்சர் அதிகமாக எவாபரேட் ஆயிடுச்சுன்னா அது அங்கதான் இருக்கு. ஆனா அதுதான் மனம். அதே மாதிரி நம்ம கண்ணோட லென்ஸுக்கு தெரியாது. ஆனா இன்னர் ஐ இருக்கான் பாருங்க, தேர்ட் ஐ, பிரெயின் சென்டர், அவனை வந்து கொஞ்சம் நம்ம அமைதிப்படுத்திட்டோம் அப்படின்னா இது எல்லா பாடியுமே பார்க்கலாம். அதாவது ஸ்தூல தேகத்தை பார்க்கலாம். ஸ்தூல தேகம் எதால் ஆக்கப்பட்டதுன்னா சூட்சும தேகத்தை பார்க்க முடியும். சூட்சும தேகத்துக்கு காரண தேகம் பாருங்க, காஷல் பாடி, அதாவது பிரணவ தேகம், மன உடல், அதாவது காந்த உடல். அதையும் தாண்டி காஷல் பாடின்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது காரண கர்த்தாவின் உடல்,
அதாவது சுத்த தேகம்னு சொல்றார் சுவாமிஜி. அது வள்ளல் பெருமான் சொல்வார். சிவதேகம், சுத்த தேகம், மெய்ப்பொருள் தேகம், ரியல் பாடி, அதாவது ரியல் உடல். ஆக்சுவலா அதுதான் எல்லாத்துக்கும் கர்த்தா. அதனுடைய மலர்ச்சி தான் பிரணவ தேகமும் சூட்சும தேகமும் ஸ்தூல தேகமும். அப்போ எது இருக்குதோ எது எல்லாமா இருக்குதோ அதுதான் ஆளுமை செய்கிறது என்று தெரியாம இந்த மனம்ன்ற மீடியேஷனை இந்த இந்த மனதுக்கிட்டையும் வரல, மனதுக்கு பேக்ரவுண்டா இருக்கக்கூடிய எந்தத்துக்கும் போகாம, சூட்சும தேகத்துக்கும் வராம, ஸ்ட்ரெயிட்டா ஸ்தூல தேகம், பிசிக்கல் பாடி அதுல ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த உடல் அது தவறா பயன்படுத்தி இந்த உடல்ல வந்து தான் யாருன்னு தெரியாம, தான் என்று, நான் யார் என்று தெரிந்து கொள்ளாமல், நான் என்ற ஈகோ, அந்த அடையாளங்களை தான் இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த உடலை வந்து இது ஒரு ஒரு டிவைன் பாடி அப்படின்னு தெரியாம மிகப்பெரிய ஒரு ஆர்கானிக் லேப் உடல் என்றது கூட தெரியாம இந்த உடலை ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு முடியாத ஸ்டேஜில் தான் இன்னைக்கு பல நோய்களோட இன்னைக்கு மருத்துவத்துல ட்ரீட்மெண்ட்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த உடலை வந்து ரெடி பண்ணணும். மனம் கண்ணுக்கு தெரியுது, நம்ம கையில ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பொருள் வந்து உடம்பு தான். அப்பதான் மகான்கள், சுவாமிஜி வரார், மகான் வரார் பாருங்க. அவர் வச்சுக்கிற பேரே பாருங்க, மனவளக்கலை யோகான்னு தான் வச்சிருக்காரு. அதுக்குள்ள வந்தீங்கன்னா தான் பிரான்ச்சஸ் கொண்டு வந்துறாரு. எடுத்து ஓப்பனிங்கே வந்து மனவளக்கலை யோகான்னு வச்சுட்டு ஓப்பனிங் சப்ஜெக்டே மனதை பத்தி கொடுக்கல, அவர் உடல் நலத்தை தான் கொடுத்தார், பிசிக்கல் ஹெல்த். அதுக்கப்புறம் பாருங்க அதனுடைய அடுத்த லேயர் லைஃப் ஃபோர்ஸ், அதாவது சூக்கும சரீரத்துடைய ஹெல்த். அதுக்கப்புறம்தான் மனதுக்கு கை வைக்கிறார், காந்த உடல். அதுக்கப்புறம் நான் யார் என்ற உடலுக்கு கொண்டு வந்துடுறார். அப்போ என்ன விஷயம் இப்ப மெயினா இதை பத்தி இந்த உடல் மனநோயும் மன வலிமை பத்தி பேச வந்திருக்கோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் நானும் பேசிக்கிட்டு இருக்க போறேன், பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நானும். அதுல என்ன மாற்றம் நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடந்தது, நமக்கு என்ன நடந்தது, இதுதான் இங்க இம்பார்ட்டன்ஸா இருக்கு. இது நாம் வந்து அப்ளிகேஷனுக்கு கொண்டு வந்தோமா, டைஜஸ்ட் பண்ணமா, உபயோகப்படுத்தணுமா, ஹெல்த்தா இருக்கிறோமா, குவாலிட்டி குவான்டிட்டியா இருக்கிறோமா, கடைசி காலம் வரையும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவா சொல்றாங்க, பிரேயர் வைக்கிறாங்க, தப்பில்லை, அதை நடைமுறைப்படுத்தணும் இல்லையா? நான் 100 வருஷம் வாழணும், ஓகே சந்தோஷம். 120 வருஷம் வாழறதுக்கு அலோடுது, ஆரோஸ்கோப்ல 120 இயர்ஸ் இருக்கு, கன்ஃபார்மா வாழலாம்னு நினைச்சா அதையும் தாண்டி வாழ முடியும்னு தான் சொல்றாரு சாமிஜி. அப்போ வாழணும் அப்படின்னா இந்த உடலை வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா வச்சுக்கணும் இல்லையா? அப்போ குவாலிட்டியா வச்சுக்கணும் அப்படின்னா உடலை ஏன் குவாலிட்டியா வச்சுக்கணும்? இந்த கண்ணுக்கு தெரியுற இந்த உடல்ல தான் கண்ணுக்கு தெரியாத இந்த மனமும் உயிரும் ஆத்மாவும் இருக்கிறது அடக்கமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த உருவம் இயங்கல, உருவத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பொருள் அரூபம்தான் உருவத்தை இயக்குகிறது. இது எல்லாருக்கும் தெரியணும். எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நமக்குலாம் தெரியும், பொதுமக்களுக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் இதை சொல்ல வந்ததே. ஒரு மந்த்லி ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க, தயவு செய்து. டெய்லி உங்க பிசினஸ், வியாபாரம், ஆபீஸ் போங்க, எல்லா வேலையும் கடமையை செய்யும்போது கூடவே சமுதாய கடமைன்னு ஒண்ணு சொல்றார். தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம். இந்த கடமை என்னவா இருக்கணும் தெரியுமா? அதாவது தானத்தில் சிறந்த தானம் ஞான தானம் தான் சொல்றாங்க. அந்த ஞான தானம் வேற ஒண்ணும் இல்லை. நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் ஞானத்தை கொடுக்க வேண்டியது இல்லை, அவன் புரியும் புரியாது ஸ்ட்ரெயிட்டா நம்ம சொன்னோம்னா. அவர்களை
நீங்க பேசும் பொழுதே உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நீங்க இருக்கிறீங்க ஒரு பெர்சன். திங்க் பண்ணி பாருங்க. எத்தனையோ லட்சம் பேர் நம்ம மனவளக்கலை இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இதுவரைக்கும் எத்தனை பேர் நம்ம மனவளக்கலைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா, இது எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, சப்ஜெக்ட் எவ்வளவுன்னா பேசிக்கிட்டே போலாம். தத்துவமா, பிலாசபிக்கலா. ஆனா நம்ம எத்தனை பேருக்கு நம்ம இது வரைக்கும் உள்ள கொண்டு வந்திருக்கிறோம் நண்பர்களே. உண்மையிலே கொண்டு வந்திருப்பீங்க. அதெல்லாம் இல்லைன்னு நம்மள ஒருத்தர் கொண்டு வந்தாங்க இல்லையா? அத மாரி. இன்னும் அதை அதிகப்படுத்தணும். ஒரு தனி மனிதர், அற்புதமான ஒரு தெய்வீக குழந்தை தானே சுவாமிஜி. அவர் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா 55 லட்சம் எத்தனையோ லட்சம் பேர் கொடுத்திருக்காருல்ல. இப்ப நாம ஒவ்வொருத்தருமே வேதாத்திரி விழுதுகள்னு சொல்றோம் இல்லையா? அப்ப நாம ஒவ்வொருத்தருமே வேதாத்திரியமா ஒரு நடமான வேதாத்திரிய லெபார்டரி லைப்ரரி தானே நம்ம எல்லாருமே. நம்ம ஒவ்வொருத்தருமே நடமாடும் வேதாத்திரிய ஒரு பிலாசபர் லைப்ரரி தான். அவர் தைரியமா சொல்றாரு. உனக்கு புரியுதோ இல்லையா, நீ என்ன நினைச்சுக்கோ, நான் உன்னை வந்து பிலாசபர் லெவல்ல பேச வச்சிடறேன்றார். நான் பாத்துக்கிறேன். சுவாமிஜி நீடு ஹார்ட்வேர். அவர் சாஃப்ட் காப்பில இருக்காரு. நான் வான்காந்தத்தில் கலந்துள்ளேன்னு சொல்லிட்டாரு. வான்காந்தம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிற சாமிஜிக்கு அவருக்கு ஒரு மீடியா தேவைப்படுது. அந்த மீடியா தான் நாமெல்லாம், பேராசிரியர்கள்லாம், ஆசிரியர்கள் எல்லாம். சோ அந்த டெடிகேஷன் மைண்ட் ஏன் வரணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, வேற வழியே இல்லைங்க. நிறைய விஷயங்கள் நிறைய யோகா எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. மனவளக்கலையில மட்டும்தான் அது ரொம்ப சுவாமிஜி தனி மனித அமைதி, பீஸ்ஃபுல்னஸ் இல்லாம இந்த உலகத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய வார்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது என்ன எங்க போகுதுன்னு தெரியல. அதுக்கு ஒரே தீர்வு, நம்ம எவ்வளவு சீக்கிரமா வாழ்த்துங்க, வாழ்க வளமுடன், வாழ்க வைகம், வாழ்த்துறதுல இருக்கட்டும், தப்பு இல்லை, தப்பு நல்லது. கூடவே நம்ம என்ன ப்ராசஸ் பண்றோம், ஒரு நோக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். இப் இட் இஸ் பாசிபிள். ஒரு நாளைக்கு ஒருத்தரை நான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 20 வருஷமா. டெய்லி எப்படியாவது ஒருத்தர் உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னா, வேலைக்கு பிசினஸ் போவேன், என்னுடைய சேல்ஸ் டார்கெட் பேசுவேன், பேசி முடிச்சுட்டு கடைசியில அவங்க கிட்ட சாமிஜி பத்தி எடுத்து பேச, அப்படியே பேசி 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 உடனே காயக்கல்பம் ஒரு 2 மணி நேரம் வந்து உட்காந்துட்டு போங்க சொல்லி சொல்லி ஒருத்தர் கொண்டு வந்துருவேன். ஈவினிங்கே அவர் போன் அடிப்பார். நான் போய் அட்டன் பார்த்துட்டு வந்தேன், அடுத்த வாரம் சொல்றாங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய பேர் நைட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் ஏதாவது அட்மிஷன் போட்டுடணும். அவங்க நியரஸ்டா எங்க இருக்கிறாங்களோ அந்த சென்டருக்கு நான் போன் பண்ணி, உங்களோட நம்பர் கான்டாக்ட், அவங்கள்ட்ட நம்பர் இவங்களுக்கு கொடுத்துருவேன், இவங்கள்ட்ட நம்பர் அங்கே கொடுத்துருவேன். இவர் கான்டாக்ட் பண்ணலாம், நம்ம கான்டாக்ட் பண்ணலாம் இல்லையா? இப்படி மாத்தி மாத்தி இன்டராக்ட் பண்ணிடுற வேலையே எனக்கு ரெகுலர் வேலையா இருந்து, என்னுடைய சேல்ஸையும் சேர்த்து இந்த சேல்ஸையும் நான் வாய்ப்பு சாமிஜி எனக்கு கொடுத்தாரு. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்ப ரொம்ப சேல்ஸ்க்கு நான் போறது இல்ல. முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் போன்ல பேசுறாங்களோ, அப்படியே என்ன பேச வந்தாலும் அவங்க ஏதோ சொல்ல வந்தாங்கன்னா கடைசியில நீ யாரு, நீ எதனால அது நடக்குது அப்படியே அப்படியே கொண்டு வந்து எனக்கெல்லாம் அந்த தீட்சை கிடைக்குமா, பயிற்சி கிடைக்குமான்னு அவங்களே கேட்கிற அளவுக்கு நம்ம பேசும்போது போன்லயே அவங்க என்ன பெங்களூரா இருக்கட்டும், இந்தியாவில் எங்கன்னா இருக்கட்டும், உடனே அந்த நம்பர் கொடுத்து அங்க நம்பர் பேசி கான்டாக்ட் பண்ண சொல்லிடும். ஏன் அப்படின்னா, இவ்வளோ வயலன்ஸுக்கும் ஒட்டுமொத்த காரணம் மனசு. பாவம் இன்னைக்கு மீடியாவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம். முன்னாடி கூட பரவாயில்ல, இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டா கையிலே வந்துருச்சு அவனை அழிக்கக்கூடிய தன்னை உயர்த்தத்துக்கு, அதாவது மாரல் சப்போர்ட்டுக்காக வந்த ஒரு கருவிதான் இன்னைக்கு இருக்கிற மீடியா. அதை வச்சுட்டு நல்ல விஷயத்த நல்லா பண்ணலாம். ஆனா அது உள்ள பாத்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவனை பரபரப்பாவே மெயின்டைன் பண்ணக்கூடிய நிறைய உள்ள வந்துருச்சு இல்லையா? சின்ன குழந்தையில இருந்து இன்னைக்கு அடிக்ஷன் ஆயிட்டாங்க. அதுல இருந்து எப்படி வெளியே மீட்டு கொண்டு வருவீங்க? உங்க வீட்டுல குழந்தைங்களே நீங்க பார்க்கலாம், உங்க ரிலேஷன்ஸ்லயே பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே மனம் வந்து வீக்னஸ் ஆகிவிட்டது. மனம் வீக்னஸுக்கு இந்த காலத்திலேயே வீக்னஸ் ஆச்சுன்னு சொல்றாங்க. சுவாமிஜி மனசு பிடிச்சாருன்னா இந்த இருக்கக்கூடிய, அதாவது சாதாரண டயல் போன் நான் வாங்கி வச்சிருந்தேன் ஒரு காலத்துல 87 86ல. ஒரு பட்டன் போன், டெலிபோன், அப்புறம் பேஜர் உங்களுக்கு தெரியும், அப்புறம் செல்லுலார் வந்தது, 2G வந்தது, 4G வந்தது, 5G. இந்த 5G ஸ்பீடிலே பத்தலைன்னா இந்த பிரெயின் எவ்வளவு ஸ்பீட் ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க. மனம்
ஸ்பீடா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பிரெயின் ஸ்பீடு. மனம் ஏன் ஸ்பீடா இருக்கு? இந்த மீடியா எல்லாம் 5G லெவலுக்கு மேல போயிட்டு இருக்கு இல்லையா? அப்ப எப்படி உங்களுக்கு வந்து ஸ்பீடு இருக்கிறதுனால அவன் அந்த ஸ்பீடுக்கு ஈக்குவலைஸ் பண்றதுக்கு பரபரப்பாயிடுறான் குழந்தை. வீட்டுல இருக்கிற படிக்கிற குழந்தையும் சரி, மெமரி உட்காரவே மாட்டேங்குது. மெமரி நிக்கல. குழந்தைக்கு பரபரப்பான மனசாலையும் பரபரப்பான பிரெயினாலையும் சிந்திக்க முடியல, அண்டர்ஸ்டாண்டிங் த விஸ்டம் வர முடியல. நம்மளா பெரியவங்களே கூட சரி. அப்ப என்ன ஆகுதுன்னா மனம் ஸ்தம்பிக்குதுன்றாரு சாமிஜி. மனம் டிராபிக் ஜாம் சொல்றான். டிராபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னா அவனை இன்னொரு விஷயத்த உள்ள இன்புட் கொண்டு வரணும்னா ரொம்ப வேவரிங்ல பயங்கர ஃபாஸ்ட் மோட்ல இருக்கும்போது அப்படி பாக்குற மாதிரி இருக்குது, கிராஸ் ஆகி போயிடுது, மெமரி நிக்க மாட்டேங்குது குழந்தைக்கு, பாடி ஹீட் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் வித்து சக்தி நீர்த்து போயிடுது. இன்டேக் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் இல்ல, உடல் கெடுது. நைட்டு லேட் நைட்ல தூங்குறது, இந்த பகல்லையும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இப்போ உடல்லே பாத்தீங்கன்னா உடல் பக்கம் திரும்பவே இல்லை. நீங்க சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றவங்களும் சரி, பிசினஸ்ல இருக்கிறவங்களும் சரி, வீட்டுல இருக்கிற குழந்தை படிக்கிற குழந்தையும் சரி, குடும்ப தலைவர்கள் தலைவிகளும் சரி, நண்பர்களே எவ்வளவு உள்ள இங்க பாருங்க. இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உலகத்துல வந்து வயலன்ஸ், சாரி வார் நடக்குது, அவன் வந்து ஏவுகணை மிசைல் போடுறான் அது போடுறான்னு மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்குமே. கண்ணுக்கு தெரியாத மிசைல் இந்த மீடியா இந்த உடல்ல மனச கிரஷ் கிரஷ் பண்ணிட்டு இருக்கு. வார் எப்போ 800 கோடி மனிதர் நடந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி. இப்ப புதுசா நாம நினைச்சு இங்க வார் வந்துச்சு, அவன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், எல்லை கோடுக்கு ஏதோ பிரச்சனை, அவங்க ஈகோல போயிட்டு இருக்கு, அது விடுங்க. ஆனா இங்க நம்ம நிலைமை பாருங்க, வீட்டுக்குள்ளே நடந்து வீட்டுக்குள்ள வந்தாச்சு அந்த வார். வேர்ல்டு வார் இல்ல, இண்டிவிஜுவல் பீஸுக்கு வார் சொன்னா இண்டிவிஜுவல் வார் நடக்குது. இப்போ பிரச்சனையே அதான். ஒய்? பிகாஸ் ஆஃப் இந்த கல்வி. நம்முடைய கல்வி பாத்தீங்கன்னா ஒழுக்க கல்வின்னு சாமி சொல்லியிருப்பார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன். ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் அப்படின்னா நியமம் நியமத்துக்குள்ள நம்மள யாரும் நம்முடைய பாரம்பரியத்துல இருந்திருக்கு. அதனாலதான் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4 வர்ணாசிரம தர்மங்களை நமது மகான்கள் கொடுத்து வச்சாங்க நண்பர்களே. நான் ஒரு விஷயம் நல்லா சொல்றேன், நம்ம வீட்டு குழந்தைங்களை இந்த 4 வர்ணாசிர தர்மத்துக்குள்ள கொண்டு வர முடியுமான்னு முதல்ல பாருங்க. அதுவும் பர்டிகுலரா பெண் குழந்தைய. ஏன் அப்படின்னா அது வந்து கராத்தே கற்றுக் கொடுங்க, அது கண்டிப்பா வந்து தற்காப்பு கலை. இன்னைக்கு இருக்கிற குழந்தைக்கு கண்டிப்பா தற்காப்பு கலை கண்டிப்பா வேணும். அது யாருமே இல்லை அப்படின்னா கூட 10 பேர் வந்து நின்னா கூட அவனை, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னு. அதனால பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலுமே தற்காப்பு கலை வேண்டும். கண்டிப்பா ஒரு பிளாக் பெல்ட் உங்க வீட்டுல அந்த குழந்தை வெளியே போறான்னா பிளாக் பெல்ட் பாதுகாக்கும், ஹெல்த் பாதுகாக்கும். ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் ஹெல்த் வந்துடும். கூடவே பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துருங்க, ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக். மனசுக்கு அதெல்லாம், உடலுக்கு கராத்தே, ஸ்போர்ட்ஸ், கராத்தே எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விடுங்க. கண்டிப்பா இத்தனை கலைகள் தெரிஞ்சிருந்தாலும் மனவளக்கலை உங்க குழந்தையில நம்பர் 1ல இருக்கணும். மனவளக்கலை குழந்தையாக மாத்துங்க. உங்க வீட்டுல, உங்க ஃபேமிலியில, உங்க சொந்த பந்தங்கள்ல, உங்க நண்பர்கள் சர்க்கிள்ல இந்த ஸ்ட்ரீம் லைனை நீங்க ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டா போட்டு ஸ்ட்ரீம் லைன் பண்ணுங்க, பண்ணி பார்க்கணும்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியம். இந்த குழந்தை நீ சமுதாயத்துல வெளியே போகுது அப்படின்னா எங்க இருந்து ஒன்னாலும் அட்டாக் வரலாங்க குழந்தைங்களுக்கு. அந்த அட்டாக்லாம் அது செல்ஃப் டிஃபென்ஸ் வேணுமா இல்லைங்களா? செல்ஃப் டிஃபென்ஸ் வேணும். அது கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு கராத்தே கலை கண்டிப்பா சொல்லி கொடுத்துருங்க. அதை தாண்டி வந்து மனசுக்கு உண்டான செல்ஃப் டிஃபென்ஸ் தான் ஸ்கை யோகா, மனவளக்கலை யோகா. அப்போ அப்புறம் ஃபுட் ஸ்டைல் இருக்கு, லைஃப் ஸ்டைல் இருக்கு. இதெல்லாம் வந்து
ஏன் அதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு மனநோய்க்கான காரணம் புரியுதுங்களா? இது எதுவுமே இல்ல. ஒரு சில நம்ம ஃபேமிலில இருக்காங்க. பரதநாட்டியம் பண்றாங்க, டான்ஸ் கத்துக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டில இருக்கிறாங்க. குழந்தைய நல்லா வளர்க்குறாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் நல்லா அத கொண்டு வரணும். இவ்ளோ லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இப்பவாவது போயிட்டு ஒரு தற்காப்பு கலை, ஒரு தடுக்கிறதுக்காகுது. இன்னைக்கு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த புரொடெக்ஷனுக்கு உண்டான ஹெல்ப் லைன்லாம் குடுத்துருக்காங்க நண்பர்களே. நீங்க பாருங்க. அது சென்ட்ரலா இருந்தாலும், ஸ்டேட்டா இருந்தாலும் குடுத்துருக்குறோம். அதையும் குழந்தைக்கு அத அப்லோட் பண்ணி குடுங்க. சொல்லிக் குடுங்க. சின்ன வயசு குழந்தைங்களுக்கு எப்படின்னு சொல்லிக் குடுங்க. இந்த மாரி எல்லா விஷயத்திலும் இருந்தா தான், ஒரு இண்டிவிஜுவலுமே எப்ப பீஸ்ஃபுல் வருது அப்படின்னா, தைரியம் வந்துரும் பார்த்தீங்களா? என்ன எவனும் கை வைக்க முடியாது. 10 பேர் இருந்தாலும், வெப்பன்ஸோட வந்தாலும் அட்டாக் பண்ணிட்டு நான் வந்துருவேன். உங்களுக்கு தைரியம் வந்துரும். எல்லாருக்கும் கன்ஃப்யூஷன் இன்னைக்கு. குழந்தை போனா எத்தன மணிக்கு வரும்னு தெரியல. என்னாச்சுன்னு தெரியல. அது தெரியல. பையன் போனா என்னாச்சுன்னு தெரியல. எங்க போய் என்ன பழக்கத்த அவன் இன்னைக்கு கொண்டு வந்துருவான்? எந்த விஷயத்துல போய் மாட்டுவான்? பையன் மேலயும் பயம், பொண்ணு மேலயும் பயம். என்ன காரணம்? இந்த மீடியா மூலமா, மனம் இதெல்லாம் தான் நோய். நோய்னா ஏதோ டிஃபரெண்ட்டா ரெகுலரா இருக்கிற நோயெல்லாம் தாண்டிய நோய் இதெல்லாம். மனநோய்ங்கிறது இன்னைக்கு பையன் எந்த பேட் ஹேபிட் கொண்டு வருவான்? அவன் எந்த ரெஸ்பெக்ட் குடுக்க மாட்றான். டைமுக்கு சாப்பிட மாட்றான். நைட்ல பார்த்தா ஃபோன்ல ஏதோ ஒண்ணு போய் பார்த்துக்கிட்டே இருக்கான். லேட்டா தூங்குறான், லேட்டா எழுந்திருக்கிறான், டல்லா இருக்கிறான், சாப்பிடாம ஓடிர்றான். இப்ப எப்படி மெமரி நிக்கும் குழந்தைக்கு? நம்ம ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும். வேற வழி இல்லாம அவன திணிச்சு பண்ணும்போது அவன் பிரெயின் தாங்காம, குழந்தையோட உடம்பு, மனசு அது குழந்தைங்க அது. அவனுக்கு தெரியல. சொல்லிக் குடுக்கணும் நாம தான். எஜுகேட் பண்ணுங்க. எஜுகேஷன் அப்படிங்கிறது கல்ச்சுரல் எஜுகேஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒழுக்க பழக்கங்கிறது என்ன தெரியுங்களா? இந்த மாரி உடம்புனா எப்படி? அப்ப உடற்பயிற்சி சொல்லிக் குடுக்கணும் இல்லையா? நீங்க தான் எல்லாருமே புரொஃபசர். நம்ம எல்லாம் புரொஃபசர் தானே. ஒவ்வொரு குழந்தைக்குமே வீட்ல உடற்பயிற்சி சொல்லிக் குடுக்கணும். வாடா செல்லம் 5 மணிக்கு எழுந்து 5:30க்கா எழுந்து அவனுக்கு கை எக்சர்சைஸ் பண்ணு. எக்சர்சைஸ் சொல்லிக் குடுத்துருங்க. இன்னைக்கே, நாளைக்கு சாயந்தரமே சொல்லிக் குடுங்கன்றேன் நான். அதுக்கப்புறம் அந்த சென்டருக்கு அனுப்பி அந்த 12 டேஸ் கோர்ஸ் மஸ்ட்டுங்க. இன்னைக்கு 12 டேஸ் கோர்ஸ் ஒண்ணு போதும் உலக அமைதிக்கு. அதுக்கப்புறம் நான் யார் கத்துக்கிறது, ஆத்மா பத்தி போறது, பரமாத்மா பண்ற பத்திலாம் அது கண்டிப்பா அது போயிடும் அப்புறம் அவன். ஆனா கண்டிப்பா ஒவ்வொரு குழந்தைய வீட்ல அவன் தாங்க ஒவ்வொரு தனி மனிதனுமே சமுதாயம் தானே சொல்லியிருக்கார் சாமிஜி. தான், சமுதாயம், இயற்கை. அப்ப எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு அது உங்களுக்கு ஆரோஸ்கோப்ல குழந்தைக்கு 7:30 சனி வந்திருக்கு, அஷ்டம சனி வருது. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி எது அவனை புரொடெக்ட் பண்ண ஹெல்த் இருந்துட்டாவே வெல்த் பின்னாடியே வரும். வெல்த் நோக்கி வந்தீங்கன்னா, வெல்த் ஏதோ வருது அப்புறம் காணாம போயிடுது. ஹெல்த் சுத்தமா போயிடுது. ஹெல்த் ஃபோக்கஸ் பண்ணிட்டா ஒரு குழந்தைக்கு அதை சொல்லிக் கொடுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியா ஒவ்வொரு குழந்தைகிட்டயுமே நாம அவன் கன்ஃபியூஷன் அவன் டிசிஷனே எடுக்க முடியல. +2 முடிச்சுட்டா என்னடா கோர்ஸ் போறேன்னா எனக்கே தெரியல எங்க அப்பா சொன்னாதான்றான். அவன் தான் லைஃப். அவனுக்கே டிசிஷன் எடுக்க முடியல குழந்தையால. பிகாஸ் அவன் பிரெயின் வந்து உடல் ஹெல்த் இல்ல. பாடி ஹெல்த் இல்லன்னு வச்சுக்கோங்க. பிசிக்கல் ஹெல்த் இல்லன்னு வச்சுக்கோங்க. மென்டல் ஹெல்த் வராது. உடல் நோய் தான் மனநோய். மனநோய் தான் உடல் நோய். அது சைக்கோசோமாட்டிக்ஸ். உடல் வேறு, மனம் வேறு அல்ல. அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது இல்லையா? அப்ப மனசுல கை வைக்கணும்னா சாமி என்ன பண்ண உடல்ல தான் கை வைக்க சொல்றாரு பாருங்க. இந்த உடல்ல தான் கை வைக்கணும். அப்ப இந்த உடலுக்கு சூரிய நமஸ்காரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ யோகக்கலை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மகான்களும், சித்தர்களும், பதஞ்சலியார் மகான்கள் காலத்துல இருந்து. ஆனா இன்று நாம் வாழ்ந்த காலத்துல நமது அருள் தந்தை ஆசான் மொத்தத்தையும் ரொம்ப ஒரு மேத்தமேட்டிக் ஃபார்முலா போட்டு நேச்சுரலோட கம்பேர் பண்ணி அந்த சூழ்ந்தழுத்தத்துல வச்சுக்கிட்டு இந்த எர்த்தோட மூவ்மெண்ட், இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ், லேவிடேஷன் ஃபோர்ஸ், இந்த உடம்போட பக்குவத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஏஜ்லயும் ஈஸியா
90 80 வயசு உட்காந்துக்கிட்டு இருக்கான், எழுந்து நிக்க முடியல. அவன் உட்காந்து எடுத்து கை சுத்த ஆரம்பிச்சாவே அவன் தானா எழுந்து நிப்பான், பயிற்சி பண்ணான். அவ்வளவு ஃபாஸ்டா, ரொம்ப எளிமையா ஒருத்தன் வந்து உடல் நலத்தை ஃபாஸ்டா ரெக்கவரி பண்ணி கொடுத்துட்டு, கூடவே பாத்தீங்க அப்படின்னா உயிர் வளத்தை சேர்த்து காயக்கல்பம் உங்களுக்கு தெரியும். கூடவே ஆட்டோமேட்டிக் அந்த உடல் என்ற பேக்கேஜ் பர்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா தானா மைண்ட் பர்ஃபெக்ஷன் அண்ட் பெர்செப்ஷன் வந்துடுதுங்க தானாவே. ஏன்னா இதனுடைய மெல்டிங் ஏரியா தானே மானம். உங்களுடைய ஆரா எனர்ஜி சொல்றாங்க. உங்களை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஆரா எனர்ஜி நிற்கும். அந்த ஆரா எனர்ஜி தான் பயோ ஃபீல்டு அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த பயோ ஃபீல்டு தான் பயோ எனர்ஜி, பயோ மைண்ட் அது பேர். அந்த பயோ எனர்ஜி பிரெயின் உள்ள கலந்து வரும்பொழுது கால்குலேஷன் பண்றது பேரு மூளையும் காந்தமும் சேர்ந்தா பேர் தான் மனம். மூளையே இல்லைன்னா அது எப்படி நீங்க மனம்னு சொல்லுவீங்க? ஜீவகாந்தத்தை நீங்க மூளையை தனியா உங்களை கழட்டிட்டீங்க, உங்க பிரெயின் உங்க உடம்பு இருக்கு, உங்க மூளையில வந்து தனியா கழட்டி வச்சிடுங்க. உங்க உடம்புல ஜீவகாந்தம் இருக்கும், அது மனம் சொல்ல முடியாது. அதை போய் நீங்க அங்க கால்குலேட் மானிட்டர் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும், ஸ்கேன் பண்றதுக்கு மானிட்டர் பண்றது, அவன் தான் பிரெயின். வித்தவுட் பிரெயின் அங்க மனசு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இந்த பிரெயின் கல்ச்சர், மைண்ட் கல்ச்சர், இது ரெண்டுமே ஒன்னோடு ஒண்ணு ஒத்துவது இருந்தாதான் இந்த உடம்பே நல்லா. அப்ப மூளை தான் இந்த உடலை நடத்துதுன்னா, மூளை மனம் என்ற கண்ணுக்கு தெரியாத அந்த பொக்கிஷம் எனர்ஜி பாடி, அதுதான் உடம்புக்கே எனர்ஜி. வேற பாருங்க எவ்வளோ பெரிய பவர் பாருங்க அந்த மைண்ட். இந்த உடலை இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா பேசுறதுக்கு ஆற்றல் வேணுமே. நான் என்ன பேசணுங்கிறது வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க பிரெயின். காஸ்மிக் எனர்ஜி சுத்தி இருக்குது, யூனிவர்சல் எனர்ஜி. அது சுவாமியுடைய மகானுடைய, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஏதோ பேச வந்து நான் பேச வந்ததே பேச முடியல இப்ப. ஆக்சுவலா நான் என்ன பேச வந்தனோ அதனால பேசவே விடல. இது சாமிஜி பண்ற வேலை தான். இது இப்ப பேசினுங்கிறதே சாமிஜி தான். நீங்க பார்த்திருப்பீங்க இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் இப்ப இன்னும் ஃபாஸ்டா இறங்கணும். நம்ம குழந்தைங்களை ஏன் நம்மளே இன்னும் வலிமைப்படுத்தணும், நம்மளையும் சீட் பண்ணிடுறாங்களே சொசைட்டில. பாத்தீங்கன்னா நம்மளே சமயத்துல ஏமாந்துடுறோம், நம்மளே டக்குன்னு பொருளாதாரத்துல ஏமாந்து விட்டுருங்க, உடல் நலத்துல ஏமாற்றப்பட்டு விடுறோம் இல்லையா? ஹெல்த் வந்து நமக்கு தெரியாமலே உடல்ல வீக்னஸ் ஆயிடுதுங்க. நடந்து கொண்டே இருங்க, 150 வயசு வரைக்கும் கூட நடந்துகிட்டு வாழுங்க. நீங்களாதான் போய் நடந்து போய் 400 ஆண்டுகள் வாழ்வது எப்படின்னு ஒரு செக்ஷன் போயிருந்த ஒரு காலத்துல. 400 வருஷம் வாழுங்க, 400 வருஷம் நீங்களா போய் படுத்துங்க, ஜீவசமாதி ஆயிடுது, சுடுங்க, நீங்களே போய் படுத்துங்கன்றான். 4 பேர் தூக்கினே போக கூடாதுன்னா இப்ப 4 பேர் உதவி இல்லாம வாழணும்னு அர்த்தம். அப்ப எந்த அளவுக்கு ஹெல்த் கான்சியஸ் இருக்கணும் பாத்தீங்களா? வேற என்னங்க இருக்கு? வரும்போது வித்தவுட், அடிக்கடி சொல்றேன், வரும்போது வித்தவுட், போகும்போது வித்தவுட். நீ உத்து பாருங்க உங்க உடம்பு சாலிட் பாடியா, ரவை மாதிரி, ரவை லட்டு மாதிரி, டாடா சால்ட் பவுடர் மாதிரி, பான்ஸ் பவுடர் மாதிரி இருக்கிற 120 ட்ரில்லியன் பார்ட்டிகல்ஸ் தானே இது. இந்த உடல் நுண்ணுடல் தானே சொல்லியிருக்கார் சாமிஜி. ஆஸ்ட்ரல் பாடி தானே மேண்டேட்டடா. நீ யூ ஆர் ஜஸ்ட் லைக் ஆஸ்ட்ரல் பாடி தானே, யூ ஆர் நாட் சாலிட் பாடி. எலும்பு பார்த்தா சாலிட் மாதிரி இருக்கும், உங்க கண்ணோட லென்ஸுக்கும் உங்க பாடி ஃப்ரீக்வன்சி 14 மேல இருக்கிறதுனாலதான் அதோடைய ப்ரெஷர் கல்லு மாதிரி இருக்கிறதுனால சாலிடா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். உண்மையிலே எலும்பு வந்து எத்தனையோ லட்சம் கோடி பான்ஸ் பவுடர் மாதிரி இருக்கக்கூடிய நுண் துகள், அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஆக்சுவலா பல்லு, முடி, உடம்பு, முகம், எலும்பு, டோட்டல் பாடி. இங்க உடலும் இல்லை குடலும் இல்லைன்னு தானே சொல்லியிருக்கார் சாமிஜி. உடலும் இல்லை குடலும் இல்லை. நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ், பெண், உங்க வீட்டுல இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லா ஃபேன், டிவி, கம்ப்யூட்டர், மிக்சி, கிரைண்டர், எதனா இருக்கட்டும், எதுவுமே சாலிட்னஸ் கிடையாது. எல்லாமே பார்ட்டிகல்ஸ்னஸ், ஆஸ்ட்ரல் பார்ட்டிகல்ஸ் தான், அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் தான். ஆல் அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் இஸ் மாஸ். ஒவ்வொரு தோற்ற பொருட்களும் அணுக்களின் கொத்து இயக்கமே. இதுதானே சாமிஜி சொல்லியிருக்காரு.
அப்போ உங்களை நுண்ணுடலா நீங்க பாவனை பண்ணி பாருங்களேன். உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா, ஒரே ஒரு சாலிடா இருக்கக்கூடிய பீஸ் உட்கார்ந்து இருக்குதா? 120 ட்ரில்லியன், அதாவது ரவை. உங்க வெயிட் உதாரணத்துக்கு ஒரு 80 கிலோ வச்சுக்கோங்களேன். 80 கிலோ ரவை, இல்ல 80 கிலோ டாடா சால்ட் பவுடர் வாங்கி உங்க உடம்பு மாதிரியே ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட கொடுத்து ஸ்டாச்சு பண்றாங்க இல்லையா? ஆர்டிஸ்ட் ஸ்டோன் கொடுக்க கூடாது. மணல் பொம்மை, பீச்சுக்கு போனா மணல்ல ஒரு பொம்மை செய்யற மாதிரி உங்களை மாதிரியே செய்யறாங்க. இல்ல ரவையில உங்களை மாதிரியே செய்து ஒரு பொம்மையை உட்கார வச்சு ட்ரெஸ் மாதிரி ரவையில செஞ்சு இடையந்து பார்த்தா சாரிங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஒத்து பார்த்தா என்னடா சார் உண்மையான ஆள் இல்லையா? ஒரு அழுத்தனா சாஃப்டா போகுது, இன்னும் அழுத்தினா பல பல பலன்னு கொட்டி போச்சு. நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டா நாயை காணும் சொல்லுவோம். நாயகனை கண்டால் கல்லை காணும், அடுத்தது கல்லை கண்டால் நாயகனை காணும் மாதிரி. அப்ப கல்லு ஒரு சிலை இருக்குது, பார்த்தா அது நாய் மாதிரி இருக்குன்னா நாயை ரசிப்பான், கல்லை விட்டுருவான். கல்லு தானேன்னு பார்த்தா நாயை விட்டுருவோம். அதே மாதிரி பிசிக்கல் பாடியா மனம் பார்க்கும் பொழுது உள்ளுகிற தோற்றம் எது? ரவைதான், அணுக்கூட்டம் தான். அதுவும் சன்னமா பான்ஸ் பவுடர் விட ஒரு பல கோடி மடங்கு நைஸா இருக்கிறதான அணுவோட அளவு. அதனாலதான் கண்ணோட லென்ஸுக்கு அது ஸ்கேன் பண்ண முடியல. அமைதியா இருக்க ஆல்பா மைண்டுக்கு, உண்மையான ஆல்பா மைண்டுக்கு மட்டும் நீங்க பாருங்களேன். அசையாம உடம்ப கவனிச்சு உடற்பயிற்சிலாம் ரெகுலரா பண்றவங்களா இருக்கணும். காயக்கல்ப நல்லா சின்சியரா பண்ணிட்டு எப்பப்போ 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி டைம் முடிக்கும் போதெல்லாம் கண்ண மூடி அசையாம உடம்பே இந்த மனம் கவனிச்சதுன்னா ரியல் ஆல்பா மைண்ட் சொல்லிட்டு இருக்கேன். கிரியேஷன் ஆல்பா மைண்ட் சொல்லல. அது ஆர்டிபிஷியலா அப்படியே கொஞ்ச நேரத்து டக்கு டக்குன்னு டைம் ஃப்ரேம் பண்ணி தவம் பண்ண வராது. இதே நோக்கமா இருந்தது உடலை நீங்க படுத்து ஷோபால் படுத்துக்கிட்டு கூட உட்காந்துக்கிட்டு கூட கடங்க. கிடக்கிறத கவனிக்க விடுங்க. மனசு தானே கவனிக்கணும். மூளையும் மனசும் தான். மூளைங்கிறது ஒரு டெலஸ்கோப் மாதிரி அன்பர்களே, டிவைன் டெலஸ்கோப். எங்கேயோ பார்த்து கேமராவை உடல்ல அந்த மூளை என்ற பிரெயினை மனம் என்ற கருவி, மனம் என்ற எனர்ஜி மூலமா உடல்ல டார்ச், இந்த சொல்றாங்க இல்லையா, லைட் ஹவுஸ் மாதிரி பிரெயின் ஒரு லைட் ஹவுஸ். அது அப்படியே பாடியில அப்படியே அசையாம கவனிச்சீங்கன்னா, மூளையும் மனமும் இந்த உடல் அசையாமங்கிறத கவனிச்சா இந்த மூளையும் மனமும் அசைவற்ற தன்மைக்கு வருங்க. அதுலதான் நான் கண்டுபிடிச்சேன். இறைவன் சாமி எனக்கு கொடுத்தார். அப்படி கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன் மணிக்கணக்குல. அது என்ன, அதாவது அது இஷ்டத்துக்கு விடணும்ன்றார் சாமிஜி. உங்க இஷ்டத்துக்கு பண்றது இல்லை. தியானத்தை நீங்க செய்ய முடியாது. தியானம் தான் உங்களை செய்ய விடணும். தியானம் உங்களை செய்ய விட்டு பாருங்க, எக்ஸ்ட்ராடினரி லெவலுக்கு போயிடும். அப்போ அந்த பிரெயின் என்ற லைட் ஹவுஸ வித் மைண்ட், காந்த தன்மை சக்தியோட இந்த உடல் என்ற பேக்கேஜ்ல அதை போக்கஸ் பண்ணுங்க. அதை போக்கஸ்ன்றதை ஸ்கேன் பண்ணுங்க, கவனிங்க, அசையாம கவனிங்க. அதுதான் அதில் நீ ஸ்டார்ட். ஒரு நாள் மௌனம் போட்டு என்ன நடக்குது அப்படி இருங்க. மூளை மனம் உங்க அசைவற்ற உடலை கவனிக்கும் பொழுது கிடக்கணும். உடல் கிடக்கிறத மனமும் மூளையை கவனிச்சா மனமும் உடல் பிரெயினும் கிடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சர 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 சரன்னு இறங்கிட்டு இருந்த மனசு ஆச்சரியமா இருக்கும். என்னடா என்னென்னத்தையும் போக்கஸ் பண்ண இறங்கவே இல்லை. ஆல்பா மைண்டுக்கு தான செட்டில் ஆச்சு. நான் ஒண்ணுமே பண்ணலையே. இந்த புத்தர் சீடர்ல இட்டு போகும்போது காட்டுல ஆத்து கிராஸ் பண்ணி வராங்க. அது தண்ணி கொண்டு வர சொல்றாங்க குடிக்கிறதுக்கு. புத்தர் சீடன் போறான். அந்த நேரத்துல ஒரு ஏதோ மாட்டு வண்டி இறங்கி பண்ணுவாரு. தண்ணி எல்லாம் கலங்கிச்சு மணலோட. குருவே இந்த தண்ணி நல்லா இல்லை, வேண்டாம் அப்படின்ட்டு. இல்ல ஏன், என்னாச்சு? சரி 1/2 hour கழிச்சு போன்றாரு. 1/2 hour கழிச்சு போறான் சீடன். போனா டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை. அந்த 50% மணல், அது அந்த கசடெல்லாம் செட்டில் ஆகிட்டு இருக்கு. அட பாதி தண்ணி நல்லா இருக்கேன், முள்ளலான்னு போறான், அதை எடுக்கலான்னு போறான். ஆனா எடுத்தா அது மீண்டும் கலங்கிடுமே. சரி கம்முன்னு விட்டான். அப்படியே வேடிக்கை பார்க்கறான். கவனிக்க கவனிக்க அந்த மணல், அந்த சின்ன மணல், பெரிய மணல், கல்லு, கசடு எல்லாம் அப்படியே ஸ்லோவா 100% செட்டில் ஆன பிறகு அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப 100% பிளைனா நல்ல பியூர் வாட்டரா இருக்கிறத எடுத்துட்டு வரான்.
புத்தர் கேட்கிற, என்ன நான் கலங்கி போச்சு, நீ இவ்வளவு சூப்பரா இருக்கு, நீ என்ன பண்ண, இது ப்ராசஸ் பண்ணியான்னு கேட்டார். நான் ஒண்ணுமே பண்ணல குருவே, நான் வேடிக்கை மட்டும் கவனிச்சேன். அதுதான் இன்னைக்கு உபதேசம். அதாவது இந்த உடல் என்ற குட்டைய நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கிறதுனால பிரெயின் மைண்ட் கன்ஃபியூஷன் ஆயிடுது. கலக்கிற மனசுதான், உடம்பு கலங்கி போகுது, மனசு கலங்கி போகுது. 24 மணி நேரத்துல 6 மணி நேரம் தான் தூங்குறான், அப்ப கலக்காம இருக்கிறான், அப்ப கூட கனவுல கலக்கிட்டு இருக்கானான்னு தெரியல. ஆனா பகல்ல ஒரு 15 மணி நேரம் கலக்குன்னு இந்த மனசு, உடல், மூளை, மனசு, உடல், மூளை, உயிர், துகள் எல்லாம் கலக்கி 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 அது என்ன ஆகுது? கன்ஃபியூஷனல் மைண்ட். அப்போ உடலு சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா எந்த ரசாயனத்தை சுரக்கிறதுனே அது கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. பாஸே கன்ஃபியூஸ் ஆயிடுன்னு சொல்ற மாதிரி உடல் தான் நமக்கு பாஸ். ஆர்கான் கெட்டு போச்சு. ஆர்கானால பேன்கிரியாஸ் ஜூஸ அதால இன்சுலின் சுரக்க முடியல பாவம். இன்னைக்கு பாத்துங்க எதனால இன்னைக்கு டயபிட்டிஸ் வந்தது? கன்ஃபியூஸ்டு. கன்ஃபியூஷன் பேன்கிரியாஸ், கன்ஃபியூஷன் ஹார்ட் பீட் மாறுதுங்க. ஹார்ட் அரெஸ்ட்ன்றாங்க. ஹார்ட் அட்டாக் பார்த்திருக்கோம், ஹார்ட் அரெஸ்ட், கார்டியாக் அரெஸ்ட்ன்றாங்க. பிகாஸ் ஆஃப் காந்த சக்தி. பிரெயின் தாங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். பாஸே பிரெயின் தான். பாஸே கன்ஃபியூஸ் ஆயிட்டா பிக் பாஸ் அவர் தான், பிரெயின் தான். இந்த பாஸுங்களுக்கு எல்லாம் பாஸ் அவர் தான். பிரீத்திங் கான்சியஸ் அவுட், பிரீத்திங் கன்ஃபியூஷன், லங்ஸ் கன்ஃபியூஷன் சொல்றாங்க, பேன்கிரியாஸ் கன்ஃபியூஷன், லிவர் கன்ஃபியூஷன், பைல் ஜூஸ் கொண்டு வர முடியல, அதால பேன்கிரியாஸ் ஜூஸ் வரல, சுவாதிஷ்டானத்துல ஜூஸ் வரல, சக்கராஸ் எல்லாம் ஸ்டக் ஆகி நிக்குது, எண்டோக்ரைன் கிளாண்ட் சுரப்பி வரல, மூளையில இருக்கக்கூடிய மெலட்டோனின் சுரப்பியே விட மாட்டான். ஏன்னா அதுவே கன்ஃபியூஸ் ஆயிப்போகுது. பகல் ஃபுல்லா தூக்கமே வர மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு தூக்கம் வரலன்னா மெலட்டோனின் சுரக்காது. வெளிச்சத்தை ஹையஸ்டா பார்த்தது மீடியாவில். நைட்ல தூக்கம் வரலன்னா மெலட்டோனின் சுரக்கலை அப்படின்னா டோட்டல் சிஸ்டம் அவுட், மனசும் அவுட். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு நோய். இந்த ஓட்டை அடைக்காம எத்தனை மெடிசன் உள்ள கொண்டு வந்தாலும், உடலுக்கா இருந்தாலும் மனசுக்கா இருந்தாலும், இன்னும் ஒரு தூக்க மாத்திரை போட்டு சாப்பிட பார்த்தா 5 தூக்க மாத்திரை 4 தூக்க மாத்திரை எல்லாம் போட்டு சாப்பிட்டா தூக்கம் வரலன்றான் ஒருத்தன். 2 பொண்ணு 4 தூக்க மாத்திரை சாப்பிட்றோம், தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா எல்லாமே சிஸ்டம் ஃபுல்லா கொலாப்ஸ். எதனால? இன்னைக்கு இருக்கிற மீடியா, இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் எல்லாமே. இதையும் தாண்டி என்ன கொடுமை தெரியுமா? இந்த உடலுக்கு தேவையான ஹெல்த் ஃபுட்டே உள்ள கொண்டு வரலங்க. பேலன்ஸ்டு கார்போஹைட்ரேட் இல்ல, பேலன்ஸ்டு புரோட்டீன்ஸ் இல்ல, எல்லாம் வெஜிடேரியன்ல சொல்லிட்டு இருக்கேன். பேலன்ஸ்டு மினரல்ஸ் இல்ல, பேலன்ஸ்டு விட்டமின்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. வாட் இஸ் த குவான்டிட்டி குவாலிட்டி ஆஃப் செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட்? தட் இஸ் த குவான்டிட்டி குவாலிட்டி ஆஃப் பயோ எனர்ஜி, பயோமேக்னெட். What is the quantity quality of bioenergy magnet? That is the quantity quality of life force. அதனுடைய தன்மையை பொறுத்து தானே. What is the quantity quality of bioenergy? That is the quantity quality of your mind. வித்து சக்தி, விந்துநாதம், WBC உடைய அளவையும் தரத்தையும் பொறுத்து தான் நம்முடைய உடலும் உயிர் துகளும் உயிர் சக்தியும் குவான்டிட்டி குவாலிட்டியா இருக்கு. அது உயிர் சக்தி எவ்வளவு குவான்டிட்டி குவாலிட்டி, அதுக்கு தகுந்ததான் உங்களுக்கு மனம், காந்த எனர்ஜி குவான்டிட்டி குவாலிட்டியா இருக்குன்னு பார்த்தோம். அது குவான்டிட்டி குவாலிட்டியா இருந்ததுதான் மனம் வெல்னஸுக்கு வரும். இது இல்னஸ்ல இருக்கு. மைண்ட் வெல்னஸ் கொண்டு வர்றதுக்கு சாமி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆனா ஏன்? பிகாஸ் ஆஃப் எல்லாருடைய மைண்டும் இல்னஸ்ல இருக்கு, இல்னஸ் நோயா இருக்கு. அப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. ஸ்ட்ரெயிட்டா மனசுல போய் கை வைக்க முடியாது. நான் பார்த்தார் சாமிஜி. மனம் இருக்கின்ற இடம் பாத்திரம். கண்ணுக்கு தெரிகிற மனசுங்கிறது உடல், மனசு தெரியல. உங்க மனசு பாத்தீங்களா? மனசு சொல்றீங்களா? மனசு கண்ணால பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாங்கல்ல. ஆர் யூ சீன் யுவர் பாடி, ஆர் யூ சீன் யுவர் மைண்ட் கேக்குறான். உண்மையிலேயே மனசுங்கிறது ஒரு உடம்பு தான். மனசுதாங்க உடம்பு. Highly concentrated of mind is nothing but physical body. The diluted physical body is nothing but mind.
இந்த ஐஸ் கட்டியும் தண்ணி போலதான். ஐஸ் கட்டியை பாத்தீங்கன்னா பிசிக்கல்னு சொல்றீங்க, அது கரைஞ்சி தண்ணியா போறது மனசுங்க. மீண்டும் தண்ணி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணா உடலுங்க. இதே கான்செப்ட் தான் இந்த உடல். அப்போ உடல் வேறு மனம் வேறு. உடல் தான் மனம், மனம் தான் உடல். ரெண்டு ஒண்ணுத்தொன்னு பிரிக்கவே முடியாது. ரெண்டு எப்ப ஹெல்த்தா வரும் அப்படின்னா, அது இஷ்டத்துக்கு நீங்க விட்டா மட்டும்தான். அதிர்ஷ்டத்துக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்னதுங்க? இயக்க ஒழுங்குல விடுறது. பசி எடுத்தா சாப்பிடுறது, வேலைக்கு சாப்பிடுறது இல்ல, பசி எடுத்தா சாப்பிடுறது, தூக்கம் வந்தா தூங்குறது. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே 14 அடக்கக்கூடாத சக்திகள்: தூக்கம், நாவறட்சி, மூத்திரம், தும்பலோடு, இரும்பல், வாந்தி, தழைமலம், ஏப்பம், சுக்கலம், நோக்கி நீர், அபான வாயு, சொஸ்தம் தான் அடக்கின. இத்தனை அடக்கக்கூடாத சக்திகளை அடக்கிவே வச்சிருக்கிறான் இன்னைக்கு இருக்கிற சாப்ட்வேர் ஒர்க் பண்ற பாவம். முடியல அவனுக்கு. கான்ஸ்டிபேஷன், டாக்ஸின்ஸ் உடம்புல வெளியேறல, வியர்வை வெளியே வரல, சுவாசத்துல கிடையாது கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகல. எல்லா கழிவும் மூளையிலையும் உடம்புல இருந்தா இந்த உடலே நலம் இல்லை அப்படின்னா எப்படிங்க காஸ்மிக் எனர்ஜி உள்ள வரும்? குழந்தை எப்படிங்க நீங்க நினைக்கிற வேகத்துக்கு படிப்பான், ஒழுக்கமா இருக்க முடியும் குழந்தையால? எல்லாம் கொலாப்ஸ் ஆகி போயிடுது. பாடி வந்து ஈஸியா ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் இந்த உடல்ல இல்லை அப்படின்னா மனசு எப்படி நல்லா இருக்கும், மூளை எப்படி நல்லா இருக்கும்? அப்ப டோட்டலா ரத்தம், வெப்பம், காற்று, வாதம், பித்தம், சிலத்தமும் 3 நாடி ஓட்டம் சரியில்லை அப்படின்னா இந்த குழந்தையோட உடல் நலத்தை யோசனை பண்ணுமா? அங்க எதுவுமே பண்ணாம ஹெல்த்தி ஃபுட்டு கொடுத்துறதுனால மட்டுமே திணிக்கிறாங்க. இப்ப சாப்பிட்டு அப்புறம் திடீர்னு பசி வந்து நீ என்ன பண்ணுவ அப்படின்னு திணிச்சிருது. அது ஜீரணமாகாது. ஏற்கனவே டாக்ஸின்ஸ் வெளியே போகாம ஸ்தம்பிக்குது. லிவர்ல இருந்து ஸ்மால் இன்டென்ஸ், பிக் இன்ஸ்டைன், அப்புறம் எல்லாமே. இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ பேஷண்ட் உற்பத்தியா இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் வந்திருக்கு? வெல்த்துக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, ஓகே, அது விடுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்றேன். ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்தது? எல்லாமே ஹெல்த்லெஸ்ஸா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்ட போனாதான் சொல்றேன், உங்களுக்கு இந்தந்த டிசீஸ் இருந்தா எங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட முடியாதுன்ற. அது வேற கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஒரு சிலது கண்டிஷன் அப்ளைல வந்துடும். அப்ப எதுக்கு அதெல்லாம்ன்ற நானு. வாழ்ந்து விட்டு போவதென்று என்ன மிச்சம்னு சொல்லுவார் சர்க்குரு. ஏன் அப்படின்னா அன்பர்களே, வாழறது வாழறது மட்டும்தான் அன்பர்களே ஞானம். நீங்க இறந்த பிறகு உங்க ஆத்மா எங்க போனா என்னங்க? நீங்க சொல்லுங்க. நான் இறந்த பிறகு முக்தி அடைஞ்சிருவேனா? இறந்த பிறகு மோட்சம் அடைஞ்சிடும், அது எங்க போனா உங்களுக்கு தெரியுமான்ற? அங்க அங்க கருவியே இல்லை. மானிட்டர் பண்றது, உணர்றதுக்கு கருவியே இல்லை. கருவி இல்லாத சுத்திட்டு கிடக்கும் அது பாவம். அது மீண்டும் பிறப்பெடுக்கு தான் வரும் பாவம். அது உடல் எடுத்த பிறகுதான் துன்பம் ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் சுத்திட்டு தான் கிடக்கும், ஆனா அலையும். அப்போ கடைசியில கூட்டி கழிச்சு பார்த்தா, நான் வந்து மனவளக்கலையில இருக்கிறேன், சரி இன்னும் வரலாம இருக்கேன், நீங்களாம் முன்னாடி போங்க, பின்னாடி என் கடமையெல்லாம் முடிச்சுட்டு 60 வயசுக்கு அப்புறம் வரேன் அப்படின்னு வந்த பிறகு கடைசி காலத்துல வராராம். 80 வயசு 70 வயசுல இறக்குற நேரத்துல சாகும்போது சங்கரா சங்கரான்னா முக்தி அல்ல, வாழ்வதுதான் முக்தி. ஹெல்த்தியா இருக்கிறீங்களா, ஹாப்பியா இருக்கிறீங்களா, எஸ்கெட்டிஸா இருக்கிறீங்களா, ஜாலியா இருக்கிறீங்களா, கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? இந்த உடலை கொஞ்சம் கூட ஒரு ஒரு குண்டூசி மோனை அளவு கூட துன்பமே கொடுக்காம ஹாப்பி மூடுல மனசு, உயிர், வித்து சக்தி, உடம்பு, குழந்தை, உங்க ஃபேமிலி, உங்க ஃபுட்டு, பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல எல்லாம் போக வேண்டியது இல்லைங்க. ஃபெராரி கார்லாம் உங்களுக்கு தேவையில்லை. தேவையில்லை, முடிஞ்சா வாங்குங்க, அது தப்பு இல்லை. போராடி அப்படியே ரொம்ப உடம்ப வருத்தி வாங்குறது இல்ல. வாய்ப்பு இருந்தா வாங்க, அனுபவிங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு இல்லாதா எதோ வேணாலும் வாங்குங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா வாங்குங்க. ஆனா இந்த உடலுக்கு சிம்பிள் ஃபுட், நம்ம பாரம்பரியத்துல என்ன சாப்பிட்டோமோ அது போதும். பசி எடுத்து சாப்பிடணும், ருசிச்சு சாப்பிடணும், உமிழ்நீர் கலந்து மட்டும்தான் சாப்பிடணும். அப்பதான் இந்த உடம்பு ஹெல்த்தா இருக்கும், அல்கலினா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும், பிரைட்டா இருக்கும். இல்லைன்னா கெட்டு போயிடும். கிவ் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப்னு சொல்றாங்க இல்லையா? யுவர் செல்ஃப்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் உள்ள போக வேண்டாம். பாடி தாங்க யுவர் செல்ஃப் இப்போதைக்கு.
ரெஸ்பெக்டா அப்பா நல்லா இருக்கிறியா அப்படி கும்பிடுறது இல்ல. கும்பிடுங்க, உங்க உடம்ப பார்த்து கும்பிடுறது உண்மையிலேயே அற்புதமான பக்தி மார்க்கம். டெய்லி போய் கண்ணாடியில ஃபுல் ஸ்டிம்ல நிக்கலுங்க. வாழ்க வளமுன்னு சொல்லிட்டு நல்லா வணங்குங்க. உங்களை வணங்குறது உண்மையான பக்தி. இறை வணக்கம் தான். உங்களையே நீங்கள் வணங்குங்கள், அது உச்சக்கட்டம். உங்களை வணங்குவதே, உங்க கால் பாதத்தை தொட்டு வணங்குங்க, அதுதான் பாத தரிசனம். நீங்க தாங்க உங்களுக்கு தரிசனமே. தரிசனம் எங்கேயோ போய் தேடி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமே. இறைவன் தரிசனம் வேணும். நீ இறைவன். இது உண்மையிலே இறை உடலா, இறை துகளா, உங்க துகளா? உடம்பு பார்த்தோமே 120 ட்ரில்லியன் சன்னமா மணலா அந்த 80 கிலோ வெயிட், 80 கிலோ ரவையிலேயே டாடா சால் பவுடர்லயே ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு உங்களை மாதிரி செஞ்சு உட்கார்ந்த மணல்லயே கூட செஞ்சு வச்சிருந்தா எப்படிங்க? அப்படிதான் இருக்குது இப்போ. அந்த உதாரணத்துக்கு சொன்ன பான்ஸ் பவுடர் 80 கிலோ கூட பண்ணுங்க. 80 கிலோ பான்ஸ் பவுடர் வாங்கியாந்து உங்க உடம்பு அப்படியே செஞ்சு ஸ்ட்ரைனிங்கா உட்கார வச்சாங்கன்னு வச்சுங்க, உள்ளயும் வெளியும் வெறும் பவுடரா தானே இருக்கும். உண்மையிலேயே அப்படிதான் இருக்குது இப்போ. வீட்டுல இருக்கிற எல்லா தோற்றமும் உங்க உடம்பு எல்லாமே ஒண்ணு ஒண்ணு கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் பார்ட்டிகல்ஸ் ஒண்ணு ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். சும்மா இருக்குதா சுத்திக்கிட்டு இருக்கா? அவன்லாம் சுத்திங்கிறதானா கைய கால ஆட்டி பேசிக்கிட்டு இருக்கான். நான் இப்போ அவன் பேசுறேன்னா நான் பேசுறேன்னா பாருங்க. who is speaking now? அங்க யார் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க? உட்காந்துக்கிட்டது யாரு, கேட்டுக்கிறது யார் பாருங்க. வெறும் இறைத்துகள் தானுங்க. எங்க பாடி இஸ் நத்திங் பட் காட் பார்ட்டிகல்ஸ். இப்போ காட் பார்ட்டிகல்ஸ்னா ஒவ்வொன்றும் ஒட்டியே இருக்காது, ஃப்ரீடமா சுத்திக்கிட்டு இருக்கான். மைக்ரோ நானோ நானோ மைக்ரோ 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 கேப் ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ் இடையில இருக்கு. அந்த கேப்ல இருக்கிறவன் தான் எனர்ஜி பாடி என்ற மைண்டு, காந்த பாடி நம்ம பார்த்தோம், தெரியும் எல்லாருக்கும். தேர்ட் பாடி காஷல் பாடி, இது அட்டாமிக் பாடி, அது காஷல் பாடி. ரெண்டு சேர்ந்து பேக்கடா உங்க லென்ஸுக்கு தெரியுது நீங்க பிசிக்கல் பாடி. இவருக்கு நான் வந்து செல்வம், நான் என்ன இருக்கு அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்குமே தவிர இருக்கிறவன் விட்டுட்டு இருக்கிறவன் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உத்து பார்த்தா வெற்றுப்பானின்னு சொல்றாங்க. இதுதான் உத்து பார்த்தா நீயே இல்லைங்க. கடைசியில துகள் துகள் துகள சன்னமா இருக்கிற மணலா இருக்கிற ஒரு பார்ட்டிகல்ஸ் தான் அது. அது பார்ட்டிகல்ஸ் உட்காந்துக்கிட்டா சுத்திக்கிட்டு இருக்கா. பிரம்ம எல்லாம் வல்ல பிரம்மம் அது எங்கும் உள்ளது நீக்கம் மறங்க. எல்லாம் வல்ல வைகுண்டம் அது எங்கும் உள்ளது நீக்கம் மற. எல்லாம் வல்ல முக்தி கடல் அது எங்கும் உள்ளது நீக்கம் மற. அங்கிங்கெனாதபடி தாய்மான சுவாமிகள் சொல்றார் பாருங்க. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அகிலாண்ட கோடிகள் எல்லாம் தங்கும்படி இச்சை வைத்து உள்ளும் புறமும் அந்த பிரம்மமே இங்க இருக்கிறீங்களே, வீட்டுக்குள்ள இருக்கீங்களா, பிரம்ம கடல் இருக்கிறீங்களாப்பா? இந்த தெய்வீக கடல், வைகுண்ட வாசம், வைகுண்ட நாதனே நீதான். உத்து பாருங்க, நினைச்சு உட்கார்ந்து அமைதியா பாருங்க. வைகுண்டம் அனந்த சயனகுலம். நீங்க படுக்கும் போதுல நீதான் அனந்த சயனகுலத்துக்கு போற. ஸ்ரீ ரங்கநாதரே நீதான். உத்து பாத்தீங்கன்னா நீ ரங்கநாத சுவாமிகள். படுத்து பாருங்க, உடற்பயிற்சி எல்லாம் பண்ணி ரிலாக்ஸேஷன்ல அப்படியே ஊஞ்சல் சேவையே நடக்கும். மிதக்கும் மிதக்கும் பறக்கும், கலந்து போயிட்டு மீண்டு வந்துடும். அன்கிளட்சஸ் ஸ்டேட்டுங்க நம்ம எல்லாருமே. we are all unclutched state. ஒருத்தரும் பிடிமானத்திலே இல்லைங்க. ஃப்ரீடமா இருக்கக்கூடிய நுண்துகள் பார்ட்டிகல்ஸ் தாங்க எல்லாம். ஒரு கடல்ல போய் டாடா சால்ட் பொம்மை இறங்கின தனித்தனியா தண்ணிக்குள்ளலாம் அந்த டாடா சால்ட் போடு அப்படியே கலந்து ஃப்ரீடம். அட்டாமிக் ஸ்பாஞ்ச். அந்த பிரம்மமே தான மடிப்பு விழுந்து கான்சென்ட்ரேட். பிரம்மம்ங்கிறது என்னது? இந்த மெய்ப்பொருள் மெட்டீரியல் தானே, தெரியும்ல நமக்கு. அந்த மெட்டீரியல் திணிவு பெற்ற கான்சென்ட்ரேட் ஆனது அதுதானே சொல்றது. அப்ப நாம எங்க இருக்கிறோம் கடைசியில? அப்ப சாட்சாத் பரம்பொருள் தான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அப்ப இத நீங்க வாழ வைக்கிறதுக்கு அது அது ஏற்கனவே வைகுண்டம் தான்.
வைகுண்டனுக்கு எதுக்கு வைகுண்ட பதவி சொல்லுங்க நீங்க? வைகுண்ட வாசன் ஒண்ணுங்க, வைகுண்டநாதன் இல்ல, வைகுண்டநாதன்லாம் கூட இங்க வந்துடுது. வைகுண்டம், வைகுண்டத்துக்கு எது வைகுண்ட பதவி? வைகுண்டம் முக்திகளுக்கு எது முக்தி முக்தி பதவி சொல்லுங்க? மோட்ச பதவி. கான்செப்ட் என்னன்னா, அது கரும்பு சார் மாதிரி தான், நல்ல ஒரு சுவையானது. வைகுண்டங்கிறது ஆனந்தம், பேரானந்தத்துடையதுதான். அந்த பேரானந்தத்தை அனுபவிச்சாதான் அது வைகுண்டன்னே அதுக்கு தெரியும். அது வரைக்கும் வைகுண்டத்துக்கு வைகுண்டம் தெரியாது. அதனாலதான் வைகுண்டமே, இப்ப கேளுங்க, நீங்க அந்த திருப்பதியில போடுறாங்க இல்லையா அந்த பாடல் ஞாபகம், அந்த பாடலை கேட்டு பாருங்க, முருகப்பெருமான் பாடலாம் கேட்டு பாருங்க. இந்த சாட்சாத் வைகுண்டமே எழுச்சி பெற்று வந்ததுதான் அந்த பார்ட்டிகல்ஸ். அது எழுச்சி பெற்று பல உருவங்கள்ல வந்தாலும் இங்க மூளை, மூளைங்கிறது பார்ட்டிகல்ஸ் தான். இந்த ஷேப்ல வந்து எழுந்து வந்ததே வைகுண்டநாதன் தான் நீ. ஆனா உணர்ந்தாதான் நீ ரங்கநாதன், வைகுண்டநாதன். நீ உணரலைன்னா வெறும் நாதன் தான். அப்போ இது வந்து, அப்ப என்னன்னா அதுவே வாழறதுதான் முக்தின்னு கண்டுபிடிச்சு வந்திருக்கிறது போய், நான் மீண்டும் செத்தா முக்தி அடைவேனான்ட்டு போறான். எவ்வளவு அறியாமை பாருங்க. கடைசி காலத்துல செத்துட்டு பிறகு முக்தி போயிடலாம் நினைச்சு என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே நீ அப்படித்தானே இருந்த, அறிய உணராம தானே இருக்கிற. மறுபடியும் போய் அங்க போய் உட்காந்து என்ன பண்ண போற? எதுக்கு பிறகு வேணான்றோம்? வேணாம்ல, வாழறதுதான் ஞானம், வாழறதுதான் முக்தி. இவனை நல்ல வண்ண வாழ விடுறது, நல்ல வண்ண வாழ வர்றது. அப்போ இந்த வைகுண்ட பதவி எப்ப அடையுது? இறைவனுக்கு வைகுண்ட பதவி எப்ப பாருங்க. இறைவன் ஆல்ரெடி வைகுண்டம் தான், வைகுண்ட கடல் இங்கேயே ததும்பிக்கிட்டு இருக்கு. அவனேதான் ஆதி, அவனேதான் ஆதி என்னும் பரம்பொருள். அந்த மெய் இந்த மெய்யாக எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து அண்ட கோடிகள் எல்லாம் சொல்றாரு இல்லையா தாமிஜி அந்த பாடல்ல. அப்ப இந்த வைகுண்ட பதி எப்படின்னா, இத நல்லபடியா உடல் நலத்தை வச்சுக்கிட்டு உடற்பயிற்சி பண்ணிட்டு காயக்கல்ப பயிற்சி பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு அமைதியா இருக்குது. இது ரொம்ப உங்களுக்கு உங்க கடமைகள்லாம் செய்யுங்க, இறைவனா செய்யுங்க. நீங்க உங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க இந்த உலகத்துல, ஆணு பெண்ணு மனுஷன் ஊரு அதெல்லாம் வச்சுக்காதீங்க. கிச்சனுக்கு போங்க, சமையல் பண்ணுங்க, வேலைக்கு போங்க, ஆபீஸ் போங்க. இறைவன் தானே வேலைக்கு போறான், நீங்க வேலைக்கு போறீங்களா? அங்கதான் பிரச்சனை. அங்க டியூவாலிட்டி. அங்க இறைவனை, இறைவன் தாங்க சமைக்கிறான், இறைவன் தாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இறைவன் தாங்க குழந்தை பெற்றுக்கிட்டான், இறைவன் தாங்க பைக் ஓட்டுறான், இறைவன் தாங்க போலீஸ்காரா இருக்கிறாரு, இறைவன் தாங்க கலெக்டரா இருக்கிறாரு, இறைவன் தாங்க வக்கீலா இருக்கிறாரு. எல்லாம் இறைவன், எல்லாம் சிவமயம். அப்போ இறைவனை இறைவனா நீங்க இறைவனை வாழறத பாருங்க, கூலா இருங்க. ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்ன. உத்து பார்த்தா நீ வெறும் துகள் தானே, இன்னும் உத்து பாருங்க வெறும் பிரம்மம் தான் இருக்கு. நீ அங்க இருக்கவே மாட்டீங்க, மேலே எம்டி தான். நம்ம ஆல்ரெடி வரும்போது வித்தவுட்டு, போகும்போது வித்தவுட்டு, இருக்கும்போது வித்தவுட்டு தான். அப்ப நமக்கு எதுக்கு இவ்வளவு கட் அவுட் அப்படின்னு அதை அடிக்கடி ஏன் சொல்றேன்னா, தேவைப்படுது. நம்ம அந்த கட் அவுட்லயே மாட்டினுக்கிறோம். ஐடென்டிஃபிகேஷன், the physical identity is kill your blissfulness என்றார். kills your blissfulness, kills your happiness, kills your escapism life. ஒரு ஒரு க்ஷணமும் ஒரு நொடியும் வாழறது தான் முக்தியை தவிர, முக்திக்குன்னு தனியே ஃப்ரேம் பண்ணி கடைசி காலத்துல வச்சுக்கிறது நினைச்சு ஏமாந்துடாதீங்க. ஒரு நொடி உங்க குழந்தைகிட்ட அன்பாருங்க, ஒரு மூமெண்ட் கணவர்கிட்ட அன்பாருங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. பாத்துறது கூட அன்பா தொடுங்க, எல்லாம் டிவைன் டச்சா இருங்க. நீங்க ஒரு மூமெண்ட்டுமே முக்தி கடல், முக்தி துகள், ஆனந்த கடல், ஆனந்த துகள், ஆனந்த தோற்றம். நீதான் ஆனந்தன், கிருஷ்ணானந்தன், சிவானந்தன். எவ்வளோ எண்ணில் கொண்டு வந்து விட்டுருக்காரு, அவ்வளவு அற்புதம். அதனால இதை டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பார்த்துட்டீங்கன்னா, இவ்வளோ உச்சக்கட்டத்துக்கு 800 கோடி மனிதன் வாழ்ந்தா இதுதான், இது வல்லவா தேவலோகம்.
நிறைய பேர் நினைச்சாங்க சொர்க்கம் வந்து எங்கேயோ இருந்துச்சு. எங்க பூமி தாங்க சொர்க்கலோகம். சொர்க்கத்துலதான் இருக்கிறோம். வைகுண்டம் பிரம்மக்கடலு, அந்த பூமி சொர்க்கம். எப்படின்னா சொர்க்கத்துக்கு காரணமே நீ தான் சொர்க்க பூமி. உன் உடம்பு தான் சொர்க்கம். உடம்புல மூளை மையம் தான் அந்த சொர்க்கத்தையே. சொர்க்கம்ங்கிறது அனுபவம். இங்கதான் அந்த எல்லையற்ற வைகுண்டநாதனுக்கே உணர்வு. அவனுக்கு அவன் அவன் நீ அவன் தான் நீயே கதியாக, நீ தான் அவனுக்கு கதி. உன் மூளையும் அவனுக்கு கதி. அதனால இது ரொம்ப பொக்கிஷம். நீங்க தான் உனக்கு டெஸ்டினேஷன். நீயே உனக்கு இலக்க வச்சுட்டு நீங்க மட்டும்தான் சொத்துங்க. உங்களை தவிர ஒரு அற்புதமான ஒரு படைப்பு, சொத்து, பணம், புகழ், அருள், பொருள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அன்பர்களே. அதனாலதான் சொல்றேன். அப்ப ஆட்டோமேட்டிக் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா போயிட்டோம்னா மனநோயெல்லாம் இருக்குமா? மன வலிமையை தாண்டி மனமே இல்லாத நிலைக்கு போயிட்டு இறைவனே இருக்கிறான் என்று அது மனம் மனம் மறித்து விட்டால் நீ பிழைத்து விட்டாய் சத்குரு. இந்த மனம் இறக்கின்ற நிலை, அதுதான் அசைவற்ற நிலை தான். குழந்தைகளுக்கு நம்ம இந்த உடற்பயிற்சி எல்லா உலகத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுங்க, கொண்டு வந்து சேருங்க. நாமளும் இந்த ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டா, நான் வந்து காலைல பயிற்சி பண்றேங்க, ஆனா நான் கோவப்படுவேங்க. நான் காலைல பண்றேங்க, லேட்டா தான் சாப்பிடுவேங்க. நான் பயிற்சி தான் பண்றேங்க. இது தயவுசெய்து அப்படி இல்லைங்க. பொறுப்பை ரெஸ்பான்சிபிலிட்டி ஒதுக்காதீங்க. இறைவன் இது நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு குழந்தைங்க. உங்களுக்கு பிறந்தது மட்டும் குழந்தை இல்லைங்க. நீங்க ஒவ்வொருத்தருமே உங்களுக்கே குழந்தைதான். அந்த குழந்தைய தயவு செய்து நல்லா பாத்துக்குங்க. இங்கதான் மக்கள் சேவை மகேசன் சேவை நம்ம சொல்றாங்க நண்பர்களே. அதனால இந்த குழந்தைய அற்புதத்தை நல்லபடியா ஜாலியா, ஒண்ணுமே இல்ல. சாமி சொல்வார், இவ்வளவு கோடி சொத்து இவ்வளவு போகும்போது இருந்தா அப்படி ஒதுக்கிட்டு தான் போறான், போகணும் நம்மளாம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு இடத்த சாமிச்சு அழகா காமிப்பார். ஒதுக்கிட்டு தான் போவோம். எது எடுத்துமோ முடியாது. காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்குன்னு சொன்னார் பட்டினத்தடிகள். அதனால நண்பர்களே, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு பொருளாதாரம் இருக்கும், நாளைக்கு வரும், நாளான்னைக்கு வராது. அதை பத்தி கவலை. அது அது பெர்மனன்ட் பினாமினன் கிடையாது. யுவர் பாடி இஸ் த ப்ராப்பர்ட்டி. ஹெல்த், வெல்த், டிவைனிட்டி, ஹெல்த், முக்தி, மோட்சம், வீடு பேரு, மொத்தம் உடலே வீடு பேரு, உடலே முக்தி, வீடு பேரு, எல்லாம் எல்லாம் எல்லாம். அப்ப நல்லா வாழறது தான், பீஸ்ஃபுல்னஸா வாழறது தான் இந்த உடல் வளம், மனவளம், பொருள் வளம், அருள் வளம் எல்லாமே. அன்பர்களே, வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்தமைக்கு ஆழியாருக்கு நன்றி 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 நன்றி. வாழ்க வளமுடன். இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். கேள்வி கேட்கும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் நண்பராக கீதா F55 F15 உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். கீதாமா, வாழ்க வளமுடன்மா. மைக் ஆஃப் ஆயிடுச்சு. கீதாமா, இன்னொரு தடவை டச் பண்ணுங்க உங்க மைக்க. வருதுமா. ஓகே, வாழ்க வளமுடன் சார். சொல்லுங்க சார். ஹலோ, கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன் சார். ஒண்ணுதான் கேட்கணும். இப்ப நீங்க வந்து நான் யார் தத்துவம் சொல்றீங்க இல்லையா? நான் யாருன்னா அது சோல் அண்ட் மைண்ட் ரெண்டுமா? சோல் ஆர் மைண்டா? அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? உள்ள எப்படி சார் போயிட்டு அகத்தாய்வு பண்ணி போனோமா? அது என்ன பண்ணலாம் சார், சொல்லுங்க. அது வந்து என் பேரு ராம்நாத் சார், சென்னையில பேசுறேன். 78 வயசு ஆகுது சார். சரி சரி, ஓகே. ஒண்ணு இல்லைங்க ஐயா. இப்போ வந்து ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா? ஐஸ் கியூப், ஐஸ் கட்டி. ஆமா. ஐஸ் கட்டிக்கு உள்ள தண்ணியா, ஐஸ் கட்டியே தண்ணி தானா? ஐஸ் கட்டியே தண்ணி தானே உங்களுக்கு? அதே மாதிரிதான் இது சொல்லுங்க, பால் தயிர் எல்லாம் வருங்க, அதே மாதிரிதான். இல்ல அப்படி இல்ல. ஐஸ் கட்டிக்கு உள்ள தண்ணி இருக்குதா, ஐஸ் கட்டியே தண்ணியா அப்படின்ற மாதிரி ஐஸ் கட்டியே தண்ணி தானே, உருகினா தண்ணி ஆயிடும். அப்போ உடலுக்கு உள்ள ஆத்மாவா, உடலே ஆத்மாவான்னு செக் பண்ணி பாருங்க. எப்படின்னா ஆத்மாவா? ஆனா அது உள்ள இருக்கனால தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா? வெளியூர் படிக்கலாம். இல்ல இல்ல அப்படி இல்ல. உள்ள வெளியெல்லாம் கிடையாது. உடல் பாக்குறீங்கல்ல உங்க உடம்ப? ஆமா. இது உடலா துகளா? நீ பாக்குறது உடம்பா துகளா? துகள் கூட்டமா? அவர் மைக் ஆஃப் ஆயிடுச்சுங்க, நீங்க சொல்லுங்க. சரி, ஓகே.
இந்த உடலை பார்க்கணுமே, எந்த தோற்ற பொருளை பார்த்தாலும் வெறும் துகள் தான். பான்ஸ்போர்ட்டோட சன்னமா நைஸா, அதாவது இன்விசிபிள் பார்ட்டிகல்ஸ் தான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதுவே ஸ்பேஸ் தான், அதுவே டிவைன் தான். அந்த இன்விசிபிள் பார்ட்டிகல்ஸ் இங்கேயே தானே பிரம்மம் கடல் இருக்கு. அந்த பிரம்மத்துடைய அசைவு தான் அந்த இன்விசிபிள் பார்ட்டிகல்ஸ், அந்த துகளு. பிரம்ம கடல் பிரம்ம துகள் தான். அப்ப நீங்க ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா பரமாத்மா தான். பரமாத்மாவும் பரமாத்மாவின் அசைவு தான் இந்த தோற்றமே தவிர இது உள்ள பார்க்கறதுனா இல்லை. அதனாலதான் கண்ணை மூடிட்டு நீங்க அசையாம கவனிக்க கவனிக்க முடிஞ்ச அவன் உடம்பு வந்து ஒரு ரவை மாதிரியே டாடா சால்ட் பவுடர் மாதிரியே பாவனை பண்ணி அசையாம கவனிச்சீங்கன்னா அந்த மனம் மூளை எதை கவனிக்குதோ அது லேண்ட் ஆகி அந்த உணர்வு தானா உயிர் உணர்வு துகள் உணர்வு வந்துச்சுன்னா அப்படியே இருக்க 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 தானா இறை உணர்வா இருப்பு உணர்வா மாறிடும். இந்த ஸ்ட்ரெயிட்டா அப்பதான் தெரியுது, அட கடவுளே நான் தான் எம்டி. ஏற்கனவே எம்டினஸ் தான் நீங்க. ஏற்கனவே இந்த உடம்பே பரமாத்மா தாங்கய்யா. ஸ்ட்ரெயிட்டா அடிச்சுக்க வேண்டியதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் கருத்துருவம். மூளை வச்சு இப்படி பாவனை பண்றதுதான். உண்மையிலே இது வந்து நம்ம கண்ணோட லென்ஸ் வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கு. கண்ணோட லென்ஸ் எடுத்துட்டு கிர்லியன் கேமரா நாசாவில் பண்றாங்க சயின்டிஸ்ட். அந்த கேமரா பாத்தீங்கன்னா எம்டியா தான் தெரியும், துகளா தான் தெரியும். சரி, அது கூட ஒன்று அமைதியா இருந்தேன். நமக்குள்ள இறைவன் கேமரா கொடுத்துருக்கான், டிவைன் கேமரா, மனோன்மணி கேமரா. அது அமைதியா இருந்தீங்கன்னா அதுவே எல்லாத்தையும் காமிச்சிடும். நம்ம நோ திங், இங்க நோ திங் நத்திங் அப்படின்னா புத்தர் இதுதான். ஸோ யூ ஆர் டிவைன், நீயே தெய்வம் என்று உணர்ன்றார். உடல் தான் பரமாத்மா. அதாவது அந்த கண்ணு லென்ஸ் வச்சுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துகிட்டு இருக்க தவிர இருப்பு பரமாத்மாவோட அது ஆசை. கடலும் மலை மூலம் தானே சாமி சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் எல்லா தோற்றங்களும் பரமாத்மா தான், உள்ள வெளியெல்லாம் கிடையாது. அதான் அத்வைதம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வள்ளி நாயகி, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வள்ளி நாயகி அம்மா, மைக் ஒரு தடவை டச் பண்ணுங்க. அடுத்த அன்பராக மாரிமுத்து, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, மைக் ஆன் பண்ணலாம். ஐயா ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, இப்போ வந்து நம்ம வேலையில இருக்கோம், நம்ம ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னு சொன்னா பல நஷ்டம் கஷ்டங்கள்லாம் வருது. நம்ம இதுல இருக்கோம், நம்ம உடற்பயிற்சி இந்த மாதிரி இல்லாம செஞ்சுட்டு தான் இருக்கோம் பல ஆண்டுகளாக. அப்போ வந்து நமக்கு அந்த துன்பம் தீர்வதற்கு நீங்க அந்த மாதிரி நிலையிலிருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம பொருளாதாரத்துல வந்து ஒரு ஸ்டெக்கிள் ஆகும்போது நம்ம வந்து இந்த பயிற்சியில நம்ம அணுவா பார்க்குறோம், நம்ம உடம்பை நம்ம இறைவனை பார்க்கணும் அப்படின்ற நிலையில நம்ம மௌனம் இருந்தால் கூட அந்த ரிசல்ட் வராததுக்கு என்ன காரணமா இருக்குங்க? ஓகே, கரெக்ட், நல்ல கேள்விதான். அந்த ரிசல்ட் வராததுக்கு காரணம் என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் தானே தவிர அது வர வேண்டிய நேரத்துல எப்போ எந்த சாமிஜி சொல்லிட்டாருங்க ஐயா. ஜாதகத்தை எல்லாம் கடந்து ஆக்சுவலா ஆரோஸ்கோப் வேலை செய்யும். உங்களுடைய உதாரணத்துக்கு நீங்க எப்ப உங்களுக்கு எவ்வளவு நாளா இந்த ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு? லாஸ்ட் 1 இயராவே இந்த ப்ராப்ளம் இருக்குங்கய்யா. அதான் உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு ஒண்ணு சேட்டன் பாதிச்சிருக்கும் இந்த கோச்சார் அடிப்படையில, இல்ல குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் நீங்க மேபி நீங்க கன்னி ராசியோட இருக்கலாம். என்ன ராசின்னு தெரியல. விருச்சிக ராசி. விருச்சிக ராசி தானே? இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும் இனிமேல் எல்லாமே சூப்பரா. காரணம் என்னன்னா எல்லாமே கோச்சாருமே அடி வாங்கி போச்சு உங்களுக்கு. இந்த மே மாசமே பாருங்க சூப்பர் ஆயிடும். மே மாசத்துல இருந்து எக்ஸலண்ட் ஆயிடும் விருச்சிக ராசிக்கலாம். ஆச்சரியப்படுவீங்க நீங்களே. அடுத்த வாட்டி நீங்க கிளாஸ் சொல்லுவீங்க பாரு, சூப்பர் ஆயிடுச்சு, நிறைய எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு மாதிரி தெரியும். கோச்சாரம் பிளானட்ஸ் நம்மள ஆப்ரேட் பண்றதுன்னு உண்மைதான். அதையும் தாண்டி உங்களுக்கு தசா புத்தி எல்லாம் பார்ப்பாங்க. அங்க கொஞ்சம் அடி வாங்க, அதுல கொஞ்சம் அடி வாங்குறோம். அவர்தான் சொல்றாரு, அதாவது கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை, ககனத்தில் கோள்க நிலை, சந்தர்ப்பத்தால் ஒரு இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல் எல்லாம் வாழ்வுயிர்களுக்கு பல ரசாயனம் தரும் மாற்றம். அதனால நம்ம என்ன வந்து மனசு உடம்புக்கு கிடும்போது நம்மளால எதையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நாம் ஒண்ணு செய்வோம், அது நடந்து போயிட்டு இருக்கு. இதனாலதான் என்ன சொல்றாரு சாமிஜினா, இதெல்லாம் ரொட்டேஷன் இருக்கு. உங்க மனசையும் உடம்பையும் அந்த ரொட்டேஷன்ல கொண்டு போயிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த பிளானட் ஆடுற ஆட்டத்துல நீங்க ஆடணும். பஞ்சபூத ஆட்டத்துக்கு எல்லா சொசைட்டி ஆடுறது நம்ம ஆடிக்கிட்டே கிடக்கும். மொத்தம் எவனா நினைச்சானா நம்ம ஆடுவோம். அவன் சொல்றதுலாம் நம்ம ஆடிக்கிட்டு வேண்டிய சூழ்நிலை ஏன் வருதுன்னா, நாம உடலையும் மனசையும் அந்த சக்கரம் மேல கீழே போற இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். காலச்சக்கரத்துல அங்க இருக்க வேண்டாம், அதனுடைய அச்சாணிக்கு வர சொல்றாரு சாமிஜி. அந்த அச்சாணி தான் நீ உடலா நினைச்சீங்கன்னா நீங்க சக்கரத்துக்கு வந்துடுறீங்க, துகளா நினைச்சீங்கன்னா ஆக்சஸ்க்கு வந்துடுறீங்க.
அதனுடைய மெட்டீரியல் வந்துடுறீங்க. அப்படின்னா என்ன சொல்றாரு, இந்த 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 உலகத்துல இந்த அச்சாணி ஆரம்பிக்கிற நேரம் நம்ம இந்தியன்ஸ் பொறுத்தளவு, பர்டிகுலரா தமிழ்நாடு பொறுத்தளவு 2 மணிக்கே எழுந்துருதான் அந்த பிரபஞ்சம். 3 மணிக்கு எழுந்து கண்டிப்பா நீங்க இல்ல சீக்கிரம் செஞ்சுதான் இருக்கேன் படுத்தீங்க. நான். இல்ல ஆ? சீட்டு அது பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் கொஞ்ச நாளாவே இப்போ. இல்ல இந்த 3 o'clock. அதனுடைய ரியாக்ஷன் இப்ப அதிகமா நல்லாவே உங்க பாருங்க, நீங்க சொல்லதான் போறீங்க. மே மாசம் சொல்லதான் போறீங்க. அப்ப எதுக்குன்னா, இப்ப கொஞ்ச நாளா தான் எழுந்திருக்கிறேன்றீங்க, 1 வருஷமா. இவ்வளவு நாளா அதை டிஸ்டர்ப் பண்ணிருப்பேன் இல்லையா? அந்த ஆமா 3 மணிக்கு எழுந்து ஒரு பிரேயருங்கய்யா. ஒரு 25 மினிட்ஸ் பிரபஞ்சம் ஓப்பன்ல இருக்கும். அந்த காஸ்மிக் சொல்ற அருட்பேராற்றல் குற்ற நேரம். அந்த நேரத்துல இருந்து நீங்க அந்த நம்ம சுவாமிஜி பயிற்சி இதை பண்ணிட்டு பிரேயர்ல வைக்கலாம். எனக்கு நீயே பண்ணி கொடுத்துரு சுவாமிஜி, இறைவா, குருவேன்னு சொல்லி ஒரு பிரேயர் வச்சுட்டு பயிற்சி பண்ணிட்டு நீங்க நல்லா ரிலாக்ஸேஷன் முடிச்சுட்டு நீங்க உங்க ஒர்க்கை செய்யுங்க. உட்காந்து பிளான் பண்ணுங்க. செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பா நல்லாவே கண்டிப்பா வருங்கய்யா. டெஃபினட்டா வரும். அப்படி ஒரு சின்ன பரிகாரம், திருவண்ணாமலைக்கு ஒரு கிரிவலம் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு கிழமையில உங்களுக்கு பிடிச்ச கிழமையில போயிட்டு வாங்க. நிறைய மாற்றம் வரும். ஆனா இதுவுமே நிரந்தரம் இல்லை. நீங்க மைண்டை ஃப்ரீயா வைங்க. பிளான் பண்ணுங்க. இவ்வளவு அமௌண்ட் இருந்தா இவ்வளவு பண்ண முடியும். பிளான் பண்ணாம செய்யறது தாங்க பிசினஸ்ல எல்லா பிரச்சனையும். வருமானம் ஸ்டக் ஆகிறதுக்கு ஒரே காரணம் நோக்கம், திறமை, தொடர்பு கொள்ளும் பொருள், காலம், சூழ்நிலைக்கு ஏற்ப விளைவு நிச்சயம். ஆனா செயலை செய்து விளைவை பெற்றுக்கொள். ப்ரே பண்றதால எதுவும் வராது. இருப்பு நிலை பிரம்மம் சூழ்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கு, கொடுத்துக்கு தயாரா இருக்கு. நீ என்ன கேட்கறே தராது, செஞ்சாதான். இன்னும் செயல் விளைவு தத்துவம் தான். எங்க செயலை செய்து விளைவை பெற்றுக்கொள் அப்படின்னா அந்த செயல் விளைவு எப்படி நிச்சயம் வருதுன்னா நோக்கம் இருக்கணும்ன்றார். நோக்கம், அந்த செய்யற தொழில் திறமை இருக்குதா, சமாளிக்க உங்க எந்த மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு ஃபால்ட்டை சால்வ் பண்ண முடியுமா? நோக்கம், திறமை, காலம், தொடர்பு கொள்ளும் பொருள், சூழ்நிலைக்கு ஏற்ப விளைவு, சத்தியம், நிச்சயம் சாமி சொல்லியிருக்காரு. நான் மழை ஜோன்னு பெய்யுது, நான் கோலமா விற்க போனா, உப்பு விற்க போனா என்ன ஆகும்? காலத்தை ஆமாங்க அது மாற்றணும். கஷ்டம். ஆமா அந்த ஆமாங்க. 5 ரூல்ஸ் நோட் பண்ணீங்க. நோக்கம், திறமை, ம் ம் காலம், தொடர்பு காலம். கொள்ளும் பொருள், சூழ்நிலைக்கு ஏற்ப விளைவு நிச்சயம். இந்த ஃபார்முலாக்குள்ள வந்துட்டீங்கன்னா, ஒர்க் பண்ணீங்கன்னா விளைவு தப்பிக்கவே முடியாது. மெய் வருத்த கூலி தரும். நோக்கம், காலம், திறமை. ஆமா, நோக்கம், காலம், திறமை, தொடர்பு கொள்ளும் பொருள், சூழ்நிலை. ஓகே. ம். அதாவது இந்த இரு சூழ்நிலைக்குல இந்த சூழ்ந்தெழுத்த பிரம்மக்கடலை தான் இருக்கு. நம்மளுக்கு துகளை சூழ்ந்தெழுத்துட்டே இருக்கு. நீங்க அங்க எதை நீங்க இது பண்றீங்களோ டிசைட் கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு யாரும் தப்பிக்க முடியாதீங்க. நாம அவங்க சொல்றது இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு செஞ்சு மாட்டிக்குவோம். நீங்க உட்காருங்க. உங்களுக்கு தெரியும் இந்த சமுதாயத்தை பத்தி, இந்த சூழ்நிலை மக்களை பத்தி தெரியும். எந்த பொருள் வித்தா பேமெண்ட் வரும், இவன் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு கணிக்கிறதுக்கு அளவு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சுத்தி எதை பண்ணா எந்த வருமானம் டபுளா வருமா, ட்ரிபிளா வருமா, இல்ல போட்டு ஏமாந்துருமா, எல்லாமே உங்களுக்கு தெரியும். தப்பான ம். விஷயத்துல நாம பண்ணிட்டு அது ரியாக்ஷன் தப்பா தானே வரும். அப்படித்தாங்க ரொம்ப ஸ்டெக்காகி உட்கார்ற மாதிரி உட்காந்துச்சு சார். இப்போ ரொம்ப எது வேலைக்கு போகாம ஐயா, அப்படியே ரொம்ப அப்படிலாம் கிடையாதுங்க. தூக்கி போடுங்க, எழுந்து ஒர்க் பண்ணுங்க. ஆ. நீங்க அதுல வருமானம் வரல, நீ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அது நிறுத்தக்கூடாது. அங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறுத்தக்கூடாது. எது ஏமாத்திட்டோம் தெரிஞ்சே தெரியாம ஏமாத்திட்டோம் விட்டுட்டு அடுத்து யூ டூ த ஒர்க். கீப் ஆன் கண்டினியூ ம். பண்ணிக்கிட்டே இருங்க. வருமானம் செயலை செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்மா செய்யுங்கயா. கண்டிப்பா அது ஒரு ஐடியா கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும். நீங்களே நல்லா வருவீங்க பாருங்க. சூப்பரா வருவீங்க. சரிங்கய்யா, வாழ்க்கை ரொம்ப அருமைங்கய்யா. வாழ்க வளமுடன்யா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, உங்களுக்கு அனுமதி கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பியா. கண்ணுக்கு தெரியாத உடலில் தான் மனம், உயிர், ஆன்மா. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கையில. அப்படிதான் நம்ம இருக்கமான்னு கணிக்க முடியல. ஐயா உன்னையா தியானம் நீ செய்ய முடியாது, தியானம் உன்னை செய்யும். அது எப்படியா புரிஞ்சுக்கிறது? எனக்கு அதுல அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? தியானம்னா என்னது? பொதுவா தியானம்னா ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க? தியானம்னா என்னது? மன அலைச்சூழல் குறைந்து ஆத்மா நிலையில இருக்குது. சரி, ஓகே. அது ஓகே. தியானத்துக்கு ஜென்ரலா நம்ம ஆழ்ந்து உண்மையிலே பார்க்க போனோம்னா, தியானம் என்பது ஆழ்ந்த அமைதி தானம்மா. ஆமா ஐயா, அந்த அமைதி பேர் பேரமைதி இல்லையா? கண்டிப்பா. பேரமைதினா எல்லை இல்லாத அமைதின்னு அர்த்தம். கரெக்டா? சரி, எந்த பொருள் இருக்குது எல்லாமாகும்? அந்த மெய்ப்பொருள் உண்டு தானே? ஆமா ஐயா. மெய்ப்பொருளுக்கு பேரு தான் தவக்கடல்.
ம், ம். அந்த மெய்ப்பொருள் பேரு தான் பிரம்மக்கடல். அந்த மெய்ப்பொருள் பேரு தான் ஞானக்கடல், முக்தி கடல். அந்த பொருள் தானமே அசைந்து அணுவாச்சு. ம். அந்த அணுக்கூட்டத்தின் பக்குவம் தான் இந்த எல்லா தோற்றமும். அப்ப ஓகே. மெய்ப்பொருள் அசைதுன்னா தியான கடல் சொல்லியிருக்கீங்களா? தியான கடல் தானே தியானம் அசைந்தது இல்லையா? ம். தியான கடலே தியான துகளாக அசைந்தது அப்படி சொல்லலாமா? தெரியலையா, அவங்களதான் கேட்கணும். இல்ல சொல்லுங்க. இந்த தியான பிரம்மக்கடல் தானே தியான பிரம்மக்கடல் அசைவற்று அமைதியா இருக்குது வேறுமான தியானம் இல்லையா? ஆமா ஐயா, அது ஆமா, இயற்கையிலே எது அப்ப அமைதியா அசைவற்று இருக்குது? எல்லையற்ற பரம்பொருள் தானமா? கண்டிப்பா ஐயா. அப்ப அது தியான பொருளா இல்லையா? தியான பொருள் தான் ஐயா. அதுலயே ம். நம்ம நிலைச்சு நிக்கிறோமான்னு எனக்கு இப்ப நீங்க சொன்ன பிறகு, இல்ல தியானம்னா இல்ல உட்கார்றா. இது இது ஓகே, இது புரிஞ்சுங்க. அந்த பொருள் தானே தியான பொருள் இல்லையா? கண்டிப்பா ஐயா. ஆமா, அந்த தியான பொருளுடைய அசைவு தானே எல்லாமே, துகளும் தோற்றமும். ஆமா ஐயா. ஆமா. இப்போ நீங்க செய்ய முடியுமா? உங்க உடம்பு பேசிக்கிட்டு இருக்கா? உங்க உடம்புல இருக்கிற துகள் பேசிக்கிட்டு இருக்கா? துகள் தான் பேசுது. துகள் பேசுதா? துகளுக்கு காரணமா இருக்கிற இருப்பு நிலை பிரம்ம பேசுமா? காரணம் தான் ஐயா பேசும். அப்ப காரணம் காரணம் தான். தானே தியானம். ஆமா ஐயா. அப்ப அதுதானே பண்ண முடியும். நீங்க பண்ண முடியுமா? புரியுதுயா, புரியுது, புரியுது. ஆமா. ரொம்ப பார்ப்பவன் யாரென பார்ப்பவன் பார்ப்பனன்றது மட்டும் இல்லாம தியானிப்பவன் யார், தியானிப்பவன் தியானிப்பவன் தான் தியானம். புரியுதுங்களா? புரியுதுயா. ரொம்ப நன்றியா, சிறப்புயா. ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். ரொம்ப இது இன்னைக்குதான் புதுசா கேக்குறேன். உங்க ஸ்பீச் நிறைய வித்தியாசமா இருக்கும். ஆனாலும் இந்த வேர்டு இன்னைக்கு புதுசா கேட்டோன்னு அப்படியே அதையே நினைச்சுக்கிட்டே உட்காந்து. நன்றி ஐயா, ரொம்ப அதனாலதான் சிறப்பு. ஜீசஸ் சொல்றாரு, சாமிஜி சொல்றாரு, வெறுமனே இரு, ம். தியானமாகிய நான் உன்னை நிரப்புகிறேன்றாங்க. புரியுதா? புரியுது, புரியுதுயா, புரியுது. சாமிதான் சொல்றாரு, சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதான், அந்த தியான நிலையில் அந்த அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க, நீ அசைவற்றுதான் இருக்க சொல்றாங்க உங்களை. அந்த ம். தியானம் பெரும் ஆனந்தம் பொங்குதங்க என்று. சிறப்புயா. அன்னைக்கு ஒரு நல்ல விளக்கம் கிடைச்சிச்சு. நன்றி ஐயா. முயற்சித்து கண்டிப்பா அந்த நிலையை அடையணும்னு ஆசைப்படுறோம். எல்லாரும் வாழ்க வளம். அந்த தீட்சை தான் கொடுத்தாரு. சும்மா இரு சொல்லற, நீ எது தியானம் பண்ற, நீ நோண்டிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற, அதனாலே தடுக்குது. நீ வெறுமனே இரு, நீ சும்மா இரு சொல்லறன்னா எண்ணமற்ற நீ சும்மா இரு, அது பாத்துக்கும். ரொம்ப சிறப்பு. நன்றி ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிமா. நன்றிம்மா, நன்றி. நன்றிமா. அடுத்த அன்பராக சுமதி சேந்தமங்கலம். உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ஐயா இன்னைக்கு நீங்க ஸ்பீச் ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க. கண்ணாடி முன்னாடி வாழ்க வளமுடன் சொல்லி நீங்க உங்களே வாழ்த்திக்கோங்கன்னு சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி உங்க பாதத்தை தொட்டு நீங்க வணங்குங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் மட்டும் குழந்தைகள் இல்ல, நீங்களே குழந்தைகள் தான் உங்களுக்குன்னு சொன்னீங்க. இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க. அப்ப எந்த ஒரு தாய் தந்தையும் தனக்குள்ள தான் குழந்தைகளை சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்ப நமக்குள்ள நம்ம குழந்தை அப்படிங்கும்போது அந்த குழந்தைய மகிழ்ச்சியா வைக்கணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவோம். இந்த வார்த்தை ரொம்ப மனசுக்கு ஒரு நிறைவா இருந்துச்சுங்க. அப்ப நம்ம எவ்வளவு நம்மள சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிற உணர்வுலாம் வந்துச்சுங்க. அதுதாம்மா முக்தியே, வாழ்றதுதாம்மா ஆமாங்க. முக்தி. ஆஹ் ஜாலியா இருக்குமா, 24 மணி ஜாலியா இருக்குமா. என்ன அவ்வளவு இப்ப நல்லா சந்தோஷமா தான், நாளைக்கு துன்ப போனோம் அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. நீங்க அதெல்லாம் ஜாலியா முன்னாடில சிரிச்சா கூட ஐயோ நம்ம சிரிக்க கூடாது, அடுத்த டைம் திரும்ப வந்துருமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே அந்த பதிவு அப்படியே இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜம்முன்னு குளிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்ல எனர்ஜி 5 அளவு முறை மட்டும் பாத்துக்குங்க. உடம்பு கணக்கும் அதே மாதிரி 5 அளவு முறை 2 ஒழுக்க பண்பாடுமா, உடற்பயிற்சி சரிங்க. காயக்கல்பம், அது மட்டும் போதுமா. நீங்க தாம்மா இறைவனே. நீ அழகா கடவுளே நல்லா நீங்கதான், கிருஷ்ணனே நீங்கதான் சொன்னோம். அந்த வார்த்தையில ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. நம்மள எவ்வளவு ரசிக்கணும், நம்ம எவ்வளவு நம்மள ஆமாமா, ஹாப்பி. நீதான் எல்லாமே. அதாவது அந்த நம்ம ட்ரெடிஷனலா கொடுத்துருக்காங்க, சேலை கட்டுறது, வளையல் போடுறது, கொலுசு போடுறது, மஞ்சள் பூசி குளிக்கிறது, குங்குமம், நேச்சுரல் குங்குமம் வைக்கிறது, தலைவாரி மல்லிகைப்பூ வைக்கிறது, கம கமன்னு வாசனையா ஒரு தேவதை மாதிரி இல்ல வச்சிருக்கணும் சொல்லுங்க. ஆமாங்க ஆமாங்க சுத்தமா இருக்கணுமா, கண்டிப்பாங்க இறைவனை சுத்தமா வச்சிருக்கணும் இந்த சிலைய. நீ நடமான கண்டிப்பாங்க சிலைமா, இது ஆமாங்க 24 மணி நேரமும் கம கமன்னு நல்ல பிரகாசமா வச்சுக்கணும் அந்த உடம்ப.
நம்ம ஆமாங்க வீட்டுல யாரும் வரப்போற நம்ம பண்ண ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சும்மா இல்லாட்டுக்கு அழுக்காவும் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இறைவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவங்க மூலமா இல்லையா? ஆமாங்க ஆமாங்க அது ரொம்ப எவ்வளவு ஜாக்கிரதையா அற்புதமா வச்சுக்கணும். கிச்சன் கூட சரிம்மா, ஆமாங்க உங்க வீடே இறைவன் கோயில் தானம்மா. உங்க வீடு தாம்மா ஆமாங்க உங்களுக்கு கோயில். நீங்க தாம்மா இந்த உற்சவமூர்த்தி. ஆமாங்க இந்த வார்த்தையில கேட்கும்போது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்க. நம்ம இன்னும் நம்மள எவ்வளவு ஹாப்பியா வச்சுக்கணும். நீங்க சொல்ற ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்க நீங்க மட்டும் உங்களை ஹாப்பி வச்சு பாருங்க. உங்களை இறைவன் வந்து இன்னும் பல மடங்கு உங்களை ஞானத்துக்கே கொண்டு போயிடுவான். ரொம்ப நன்றிங்க. வாழ்க புரியுதா? வளமுடன் ஐயா. ஆமாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. ஞானங்கிறது ஒண்ணு இல்ல. ஃப்ரீயா இருங்க. எதை பத்தி ஆ, கவலைப்படாதீங்க. யாருன்னா ம், இருந்தா கொடுங்க, இல்லைன்னா சாரின்னு சொல்லுங்க. வாழ்க வாழ்த்துக்கு யாரையும் பொறாம வேண்டாம். எதிரியே ம். இருக்கக்கூடாது. கண்ணு கெட்டின தூரத்துல எதிரியே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி வச்சுக்கணும் இனிமேல். சரி. புரியுதா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப எல்லாம் மன்னிப்பு நன்றிங்க. கேட்டுருங்க. மன்னிப்பு கேட்டுருங்க. இல்ல இல்லைன்னா அதெல்லாம் வேலையே கண்டிப்பாங்க. ஒரு செய்ய சின்ன தவறுனா கூட அத மன்னிப்பு கேட்கவோ, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணமோ, இந்த உலக போர் நிக்கணும்னு தினமும் மனசுல வேண்டிக்கிறோங்க. அந்த மனசுல அன்பு கருணைலாம் இயற்கையாவே குடுத்துருக்காங்க இறைவன். அவனுக்கு நன்றி சொல்லிட்டு தாங்க இருக்கோங்க. வாழ்க வளமுடன். ரெண்டொழுக்க பண்பாடு ஃபாலோ பண்ணுங்க. நான் எனது வாழ்நாளில் ம், யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். ம். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்றது செய்வேன். ஓடிக்கிட்டே இருக்கணும். சேர் சரிங்க. சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், உடல் நீளாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்வுன்னு அதை சொல்லுங்க. தப்பு கிடையாது. அது சும்மா இருக்கும்போது அதே கூட மாதிரி நம்மளுக்கு அந்த எண்ணங்கள ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் இல்லைங்கயா? நம்ம ஓட்டிக்கிட்டே தியானம் இருக்கலாம். பண்ணாத போது கூட ஒண்ணும் அமைதியா இல்லம்மா. இருக்கும்போது கூட இந்த இல்ல எண்ணங்கள் எதுக்கும் போட்டுக்கலாங்க. இல்ல. எதுக்கும் கவலைப்படுறதுங்க. உங்க வீட்டுக்காரர் சரிங்க. பிசினஸ்ல லாஸ் ஆனது ஒண்ணும் இல்ல. சரியாயிடுங்க. கவலைப்படாதீங்க. நல்லா சரிங்க. சுத்தாடும். அவர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறத சாப்பிடுறது, இருக்கிறதுல வாழறது, இருக்கிறத சாப்பிடுறது, குழந்தைங்கள நல்ல அன்பா வச்சு, குழந்தை ரெஸ்பெக்ட் கொடுக்குது, குழந்தைங்க 5 மணிக்கு இருந்து உடற்பயிற்சி சொல்லி கொடுக்குறது, வீடை பெருக்க சொல்றது, பாத்திரத்தை கழுவ சொல்றது, வீடு சுத்தமா வெளியிருந்து வரவங்களுக்கு யாருக்காவது தண்ணி எடுத்து கொடுக்குறது, இந்த ட்ரெடிஷ்னலா குழந்தைய பாரம்பரியமா பரதநாட்டியம் என்னென்ன குழந்தைய உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எல்லாம் எளிமையா எளியோர்கள் அந்த மாதிரி குழந்தைய தங்கமா வளர்த்தீங்கன்னா ஆ, அதுதாம்மா பொக்கிஷம். வேற என்னமா சரிங்க. இருக்கு சொல்லுங்க ஜாலி. கண்டிப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உங்களோட ஸ்பீச் கேட்க கேட்க எங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி வந்துருச்சுங்க. ஒரு சின்ன சின்ன குறைகளும் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப நல்லா நல்ல இருந்துச்சுங்க. பொறுமையா வாழ்க உட்காந்து வளமுடன். ஒர்க் பண்ணுங்க. வீட்டுல இருக்கிற பாத்திரத்துல இருந்து, வீட்டுல இருக்கிற பொருட்கள்ல இருந்து சுத்தமா கோயில் உங்க வீடுதாம்மா கோயில். ஆ, நீங்க உங்களுக்கு சொத்து வாசல் கொடுத்துருக்காங்க, வீடுன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அந்த ஆ, வீடு இது எந்த வீடுனா இருந்துட்டு போட்டேன். உங்க உடம்புதான் உங்களுக்கு சொந்த வீடு. சரிங்க. இறைவன் அது அற்புதமா சரி. சுகமா எதுக்கும் மலை எனக்கு இந்த கைலாயம் மாதிரி சுகமா ஜில்லுன்னு 24 மணி நேரம் இருங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் ம், இன்னைக்கே தூக்கி மொத்தம் இது குப்பையில போட்டு எரிச்சிருங்க. சரி. ஃப்ரீடமா இருக்கிறது தான் நன்றிங்க, ஞான வாழ்வு. நன்றிங்க. ரொம்ப நல்லா வாழ்க வளமுடன்ங்க. நன்றிங்க. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வா- வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். கவிதா கோவிந்தராஜம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா. மைக் ஒரு தடவை டச் பண்ணுங்க. கவிதாம்மா, மைக் ஒரு தடவை டச் பண்ணுங்கம்மா. கேக்குதாம்மா? கேக்குது. வாழ்க வளமுடன் வாழ்க ஐயா. வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க ஐயா. வளமுடன். மனம் வந்து நரி மாதிரி வேலை செய்யுதுன்னு சொன்னீங்க. அது எப்படிங்கய்யா? என்னது மனம்? மனம் மனம் நரி நரி மாதிரி வேலை செய்யுது. ஆமா, தந்திரம் பண்றதுல கில்லாடில அவங்களை ஏமாத்திரம்ல. எப்படிங்கய்யா அது? கெட்ட எண்ணம் தோணும் போதா? கெட்ட எண்ணம் இல்லம்மா, இயற்கைக்கு ஒத்தபடி உங்க அதாவது ஒழுக்கம் ஃபார்முலா தனக்கோ அதாவது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ நமது உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ எண்ணம் சொல் செயலால் துன்பம் வராத எண்ணம் வருதா பாருங்க. அந்த எண்ணம் வரல, வேற ஏதோ வருது, இதெல்லாம் கால்குலேஷனே பண்ணல அப்படின்னா அது உங்களுக்கு அவங்களுக்கு நியாயப்படுத்தும். தப்பையே நியாயப்படுத்துறதுக்கு பேர் தான் ஃபாக்ஸ். சமயத்துல மகான்கள் மாரி கூட காட்சி கொடுத்து ஏமாத்திட்டு போயிடும். அததான் கேட்டேன். நரி மாதிரி ஆமா, அது இப்படி ஒன்னாலும் பண்ணும். நீங்க தான் எதுக்கும் கவலைப்பட, எல்லாத்தையும் வணங்கிட்டு போயிட்டே இருங்க. நீங்க 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 எல்லாம் பெர்ஃபெக்ட்டா எது கரெக்ட்னு உங்களுக்கு தெரியுது இல்லம்மா இந்த உலகத்துல. முடிஞ்ச அளவுக்கு அது அறிவு பயன்படுத்துறது, கான்சியஸ் அறிவு பயன்படுத்தும் போது மனம் அடங்கிடும். எது நல்லதோ கரெக்டா இயற்கைக்கு ஒழுங்கமைப்பு ஒத்தபடி போதோ அப்ப அறிவு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். எப்படி வேணாலும் இருக்கிறது வந்து மனம். 4 பேர் சொல்றதை கேட்டு செய்யறது மனம். சுயமாய் சிந்தித்து தெளிஞ்சு செய்யறது வந்து மனம் இல்ல, அறிவு.
ம் தெளியாம செய்யறது ம் மனம், தெளிஞ்சு செய்யறது அது அறிவு. அறிவு. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன். அம்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக வளர்மதி அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா, இணைப்புக்கு நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க நல்லா வளமுடன். இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. அடியேன் வந்து வடலூர்ல சந்திச்சேன் உங்களை, பெரும் பாக்கியம் எனக்கு. ஆமா, அன்னைக்கு பார்த்தோம். கரெக்ட். ஜோதி அன்னைக்கு பார்த்தோம். ஆமா ஆமா. ஆமாங்க ஐயா, நல்லா இருக்கீங்க. உங்களுடைய உரை ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களை ரொம்ப நான் வந்து பார்க்கணும், நேர்ல பார்க்கணும்ன்றது வந்து மகரிஷியும் சரி, வள்ளலாரும் சரி, எனக்கு அந்த இடத்துல நீங்க வந்து எனக்கு காட்சி கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பு. உங்களுடைய உரை ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு என்ன ஒண்ணுன்னா, இந்த அவங்களுக்கு சாந்தி அவங்களேதாம்மா காட்சி தரிசனம். நீங்களே உங்களை பார்த்துக்கிட்டு அந்த கண்ணாடி தான் சொல்லிட்டேன். கண்ணாடி தரிசனம். கண்டிப்பாங்க ஐயா. இல்ல, நமக்கு ஆசிரியர்கள் நீங்கெல்லாம் மகரிஷி கூட இருந்தவங்க. எனக்கு மகரிஷிய பார்க்கலன்னு ரொம்ப ஏக்கம் எனக்கு இருக்கும். ஆனா உங்களை மாதிரி ஆசிரியர்கள்லாம் உங்க உரையெல்லாம் கேட்கும்போது, அவருடைய தத்துவங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆழ்ந்து போயிடுவேன் நான் அப்படியே. அப்படிதான் வந்து உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதையும் நிறைவேற்றி கொடுத்துட்டார் மகரிஷி. எனக்கு என்னன்னா, இந்த சாந்தி தவம் வந்து ரொம்ப, ஏன்னா நம்மளுடைய தவ ஆற்றல உடல் ஆற்றலா மாத்துறது சாந்தி தவம் தான். அது வந்து எனக்கு பிடிபட மாட்டேங்குதா, இல்ல என்னால உட்கார முடியலையா, என்ன புரியல எனக்கு. தவம்னா ஒரு அரவர் உட்கார்ந்துருவேன். ஆனா இந்த சாந்தி மட்டும் எனக்கு பிடிபட மாட்டேங்குதுங்கய்யா. வாழ்க வளமுடன். ஓகே, நல்ல வாழ்க வளமுடன். இப்போ வந்து நீங்க அந்த உங்களுக்கு தெரிஞ்சுதான் அஸ்வினி முத்திரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா, இது சாந்திங்கிறது 1/2 hourல உட்காந்து பண்றதெல்லாம் இல்ல. சாந்தி நீங்க அந்த ஏரியாவை ஃபர்ஸ்ட் உணர்றது, அந்த ஏரியாவை நீங்க பிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சாந்தியோட ஆரம்பமே. அப்புறம் தான் சாந்தி தவம்லாம். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும், நீங்க பொறுமையா அஸ்வினி முத்திரை போடுங்க. போடும் பொழுது அதுக்கு அந்த அஸ்வினி முத்திரை போட அழுத்தும் போது எண்டுல போய் இழுக்கு வரும். மென்மையா பொறுமையா ஃபேன்லாம் கூட ஆஃப் பண்ணிட்டு பொறுமையா அஸ்வினி முத்திரை போட்டுக்கிட்டே இருங்க. பொறுமையா கொஞ்ச நாள் ஆகும். 1 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், 10 நாள் ஆகும், 1 மாசம். அதை கண்டுபிடிக்கணும். அந்த மூலாதாரங்கிறது எந்த இடத்துல, அதாவது நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு எலும்பு கீழே வருது, அந்த டிப்பு முனையில இருக்கு, அந்த இடத்துல தான் அந்த எனர்ஜி இருக்கு. அஸ்வினி முத்திரை அங்கதான் கடையுது, அங்க போய் மோதுது. அதையே பாவனையிலேயே இருந்துட்டு தவ மாதிரி அஸ்வினி முத்திரை போடணும். தவ மாதிரி மூலாதாரத்துல அப்படியே அமைதியா கவனிச்சு ரிலாக்ஸா படுத்துக்கிட்டு கூட, இல்ல வஜ்ராசனம் உட்காந்துக்கிட்டு கூட, ரொம்ப டோட்டலா அங்க போய் சரண்டர் ஆகி பொறுமையா அதே மாதிரி சுவாச தண்டோட சுத்தி ஓட்டிக்கிட்டே அந்த மூலாதாரத்துல போய் மூலாதாரத்துல இருந்தே மூச்சு மேல எடுத்து மூலாதாரத்திலேயே மூச்சு விட்டுக்கிட்டே மூலாதாரத்திலே தம் பண்ணுங்களேன். அதாவதுமா, மூலாதாரத்துல இருந்து மூச்சு இழுக்கிறீங்களா தண்டோட சுத்திக்கு, விட்டுக்கிட்டு ஆக்னி போயிடக்கூடாது. மூலாதாரத்துல இருந்து மூச்சை டியூப் மாதிரியே பாவனை பண்ணுங்க. முதுகும் தண்டடியில ஒரு பாவனை தான், ஒரு நெருப்பு பிழம்பு இருக்குது, அதுல ஒரு பைப்பு சொல்லிட்டு கீழே நாம இருக்கிறோம். மூலாதாரத்துல எனர்ஜி நேர சூடா மேல இழுக்கிறீங்க. எங்க இழுக்கிறோம் கவனிக்க வேண்டாம். மீண்டும் இழுத்த மூச்சை அதே வழியில டியூப் வழியில மூலாதாரத்திலேயே இந்த ஸ்டாவல விடுற மாதிரி மூலாதாரம் நிறைய ரம்புது, அங்க கனமா இருக்குது, அங்கேயே மூச்சு விட்டுட்டு அங்கேயே கவனிக்கிறது. மூலாதாரத்திலேயே மூச்சு இழுத்து மூலாதாரத்திலே தம் கட்டுறது, மூலாதாரத்திலே மூச்சு இழுத்து மூலாதாரத்திலே தம் கட்டிட்டீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆயிடும். ஒரு தடவை ஆக்டிவேட் ஆகி ஒப்புன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நினைச்ச நேரத்துல சாந்தி உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். நம்முடைய பிரம்ம சாந்தி தவம்னு ஒண்ணு நாங்க பண்ணுவோம். நாங்க ஜென்ரலா அது மூலாதாரத்துல இத மாதிரி பண்ணி பண்ணி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். அந்த தவம், சாந்தி தவமே 2.5 மணி நேரம். சாந்திலே இருந்தது ஊதி 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 அங்க அடியில கனகனன்னு நெருப்பு கொதிச்சு அங்க போயிட்டு அப்படி அதனுடைய கோர் மையத்துக்கு போய் எல்லையற்ற பரம்பொருள் பிரம்மத்துக்கு போயிடுவாங்க. பிரம்ம சாந்தி தவத்தை. சாந்தி தவமே பிரம்ம முக்தி தான், முக்தி கடல் போயிடும். அப்படி நடத்தும் போது வாய்ப்பு இருந்தா கலந்து வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. ரொம்ப தெளிவான பதில். சிறப்பையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக பத்ரி ஷபரீஷ், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா, நீங்க பேசலாம். பத்ரி ஷபரீஷ், மைக்கை டச் பண்ணுங்கய்யா. ஐயா செல்வம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. இன்னைக்கு உங்க உரை எக்ஸலண்டா இருந்ததுங்க ஐயா. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு பயனுள்ளதா இருந்ததுங்க ஐயா. மெயினா வந்து நீங்க என்ன அந்த ஒரு பாசிட்டிவா சொன்னீங்க ஐயா, அது சான்ஸே இல்லை.
அது ரொம்ப எக்ஸலண்டானது, நன்றி ஐயா. ஒரு கேள்வி ஐயா, இப்ப வந்து நான் என்னோட மனைவி இருக்காங்க, நாங்க வெளிநாட்டுல இருக்கோம், அவங்க பார்ட் டைம் போறாங்க, நானும் ஃபுல் டைம் போறேன், எல்லாம் இருக்கு. ஆனா அந்த உலக சூழ்நிலை நினைச்சா கொஞ்சம் இருக்கு, இன்னும் ரொம்ப ப்ரெஷர்டா இருக்கு. அப்புறம் நம்ம சொந்தக்காரங்க யாரா கேட்டா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அது இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஏன்னா நாம போறோம், நல்லா தேவைக்கு பணம் வருது, நல்லா கடுமையா உழைக்கிறோம், அதெல்லாம் இருக்கு. பட் ஆனாலும் இந்த உலகத்துல நிறைய இப்போ பெட்ரோல் பிரைஸ் ஏறி இருக்கு. அதனால நமக்கு ஆஃபீஸ்ல இன்னும் கொஞ்சம் எல்லா இடத்துலயும் வந்து அந்த ஒரு அப்ரஹென்ஷன் இருந்துட்டே இருக்கு அவங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நம்ம எப்படிங்கய்யா நம்மள ஊக்கப்படுத்திக்குது? நீங்க இது அதுல கஷ்டப்படாம எப்படிங்கய்யா நீங்க இருக்கீங்க? இப்போ மத்தவங்க யாராவது உங்களை சொல்றாங்க, கமெண்ட் பண்றாங்க, அதெல்லாம் நீங்க எப்படி அதை மீறி இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி ஐயா. அது ஓகே. அது வந்து நீங்க பயிற்சி பண்றீங்களா? ரெகுலரா உடற்பயிற்சி எப்ப பண்றீங்க? ஐயா ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி மார்னிங் வந்து உடற்பயிற்சி பண்ணிட்டு காயக்கல்பம் குறைஞ்சது 30 அஸ்வினி முத்திரைக்கு ஒரு ஓஜஸ் நல்லா போடுங்க. சரிங்களா ஐயா? உடற்பயிற்சி நல்லா பொறுமையா பிரீத்திங்கோட பண்ணுங்க. பிரீத்திங் ரொம்ப முக்கியம். சாமி ஃபுல்லா பிரீத்திங்லேயே கொடுத்துருப்பாரு. ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டு நல்லா பிரீத்திங் பண்ணி உடற்பயிற்சி பண்ணுங்க. 30 அஸ்வினி முத்திரை அஸ்வினி முத்திரை ஒரு ஓஜஸ் போடுங்க. நல்ல ரிலாக்ஸேஷன் நல்லா டிசால்வ் பண்ணிடுங்க. நல்ல உடம்பே துகள் மாதிரி பாவனை பண்ணி நல்லா ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஈவினிங் காயக்கல்பம் நல்லா பண்ணுங்க. அது முக்கியம் ரொம்ப. அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க சாப்பிடுறீங்க வச்சுங்கய்யா டிஃபனு. ஆமாங்க ஐயா. நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்க, என்ன பண்றீங்க, உங்களுக்கு 4 இட்லி 10ல 2 இட்லி 6 இட்லி சாப்பிட்டீங்க, ஃபுல் ஆயிடுமா இல்லையா? அது மேல சாப்பிட முடியாதுல்ல. ஆமாங்க ஐயா. உங்க சொந்தக்கார் போன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க. சாப்பிட்டேன்னா, ஆனா எனக்கு பசி அடங்கலையே அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஏங்க நான் சாப்பிட்டா உங்களுக்கு எப்படிங்க பசி அடங்க? எனக்கு பசி அடங்கல, இன்னும் நீ சாப்பிடு, நீ 20 இட்லி சாப்பிடு. ஏங்க எனக்கு 10 போதாதுங்க, நான் 6 இட்லி மேல சாப்பிட முடியாது. எனக்கு பசி அடங்கல, நீ சாப்பிடு, நீ எவ்வளவு நான் சொல்ற வரையும் சாப்பிட்டேன்னு சாப்பிடுவீங்களா நீங்க? மாட்டேங்க ஐயா. அதே மாதிரிதான் வருமானம் உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்குல்ல, அவனுக்கு ஏன் மத்தவங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு நீங்க சம்பாதிக்க முடியுமாயா? இல்லையா? சரிங்க சரிங்க ஐயா. நீங்க சேஃபா இருக்கிறீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் குரு வரல இருக்குங்க ஐயா. உங்க மனசுக்கு பிரகாரம் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு, உங்க வாடகை கொடுக்கறதுக்கு, உங்க அப்பா அம்மா கவனிக்கிறது, நீங்களும் உங்க மனைவியும் இறைவன் குரு வரலால சம்பாதிக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க. நிறைவா இருக்குங்க ஐயா, நிறைவா இருக்குங்க. எத்தனை பேர் இன்னைக்கு இந்தியாவில கூட எத்தனையோ கண்ட்ரில உங்க இருக்கிற நாட்டிலேயே கூட வருமானமே இல்லாத இருக்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு இறைவன் யாருக்கு என்னன்னு அவன் பார்த்து பார்த்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். உங்களால ஒருதான் பண்ண முடியும். இந்த உலகத்துல பெட்ரோலை பத்தியோ எதை பத்தியோ எல்லாமே கர்மாவின் அடிப்படையில் ஓடிக்கிட்டு இருக்கு. எதை பத்தி கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க. நீங்க நல்லா உங்க உடம்பும் ஒரு உலகம் தாங்கய்யா. இந்த உங்க உலகத்தை நீங்க நல்லா வச்சுக்கிட்டு வாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்துல மாறும். சாமிஜி பார்த்துக்குவார். நம்ம கவலைப்பட வேண்டாம். நீங்க ஃப்ரீயா இருங்க. கவலைப்படுறதுனால என்ன பெட்ரோல் குறைஞ்சிரு போதா? சொல்லுங்க. கிடையாது. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஒண்ணுமே இல்ல, ஜாலியா இருங்க. வெறும் துகள் கூட்டம் தான். எதுகள் ஆர்ப்பாட்டம்? இந்த அணுக்கூட்டம் தான் இதுவும். ஆமாங்க ஐயா. அதே அணுக்கூட்டத்தை வச்சு அவன் கம்ப்ரஸ் பண்ணி திடீர்னு போட்டானா வெடிக்குது. எல்லாம் அவன் பண்ற வேலை எல்லாம் சிவன் செயல் தானே. நாம ஏன் தலைப்பிச்சுக்கணும்? சரிங்க ஐயா. எல்லாம் அவனின்றி ஒரு அணு அசையாதுன்னா அணுகுண்டு மட்டும் அசைஞ்சிருமா? சரிங்க ஐயா. எல்லாம் அவன் செயல். என்னால் ஆவது ஒன்றுமில்லை இதுவரை, என்னால் ஆவப்போதும் ஒன்றுமில்லை. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன் வாழ்த்தலாம். வாழ்க வையகம். கண்டிப்பா 28 தடவை காலைல பெட்ல இருந்து எழுந்தோன்னு பூமி உருண்டை பாவனை பண்ணி வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் 20 மானசையா வாழ்த்திட்டு உங்க வேலையை பாருங்க. நீங்க சேஃபாவே இருப்பீங்க. நைட்டு படும்போது வாழ்த்திட்டு படுங்க. 2 ஒழுக்க பண்பு பண்ணுங்க. யாரும் ஒன்றும் ஆகாது. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு அது சொல்லுங்க, கவலைப்படாத எல்லாம் ஒன்றும் பயப்படுறது ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஆறுதலா இருங்க. நல்லா இருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க ஃபீல் பண்ணீங்க ஒண்ணுங்க. உலகத்துல 4 பேருக்காக வாழாதீங்க. டோன்ட் தாட் வேர்ட்ஸ் வித் அதர் தாட்ஸ் வேர்ட்ஸ். நீங்களா வாழுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இன்டர்வியூ பாஸ் பண்றதுக்கு அவன் என்ன டிசைட் பண்றது? உங்க வருமானத்தை போய் வாட் இஸ் திஸ்? நீங்க ஜாலியா இருங்க, ஃப்ரீயா இருங்க. நீங்களே கடவுள்னு சொல்லியாச்சு, சிவன் சொல்லியாச்சு. நல்லா இருங்க. வாழ்க வளமுடன். ஐயா மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றியா. அடுத்த அன்பராக உமையார், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன். ஐயா இப்ப ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது ஊஞ்சல் மாதிரி ஆடுறது சொன்னீங்களே, அது என்னங்க ஐயா? நீங்க எத்தனை மணிக்கு இருந்து பயிற்சி பண்றீங்க? நீங்க உடற்பயிற்சி 4:30 எப்பமா பண்றீங்க? என்னம்மா? 4:30 எந்திரிச்சு பயிற்சி பண்றேன். வெரி குட் வெரி குட். உடற்பயிற்சி பண்ணுங்க. 4:30 பண்றீங்கல்லம்மா, நல்ல காயகல்பம் சேர்த்து தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நின்ற நிலையில உடற்பயிற்சி பண்ணும்போது நின்ற நிலையில் காயகல்பம் வந்து 30 அஸ்வினி முத்திரைக்கு ஒரு ஓஜஸ். அதாவது வேற ஒண்ணும் இல்லம்மா, வித்து சக்தி நம்முடைய WBC மூலாதாரத்திலிருந்து நீங்க மேல வருதான்னு செக் பண்ணணும். நல்ல பயிற்சி அஸ்வினி முத்திரை ஓஜஸ் காயகல்பம் நல்லா பண்ணணும். வித்து சக்தி எனர்ஜி வந்து ஓஜஸ் எனர்ஜி மூலாதாரத்துல சுவாதிஷ்டான மணிப்பூர் அனாவது விசுத்தி ஆகின மூளையில வந்து வர அளவுக்கு நீங்க காயகல்பம் மட்டும் நல்ல எனர்ஜி பண்ணணும். வித்து சக்தி எவாபரேட் ஆகி எக்டோபிளாசம் என்ற எனர்ஜி ஓஜஸ் எனர்ஜி பிரெயினுக்கு வந்து கலெக்ட் ஆகணும். அதுமாதிரி காயகல்பம் பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணிட்டு நல்ல ரிலாக்ஸேஷன்ல பாத்தீங்கன்னா படுத்துறீங்க. பாதங்களை தளர்த்தி கொள்கிறோம். பாதங்களுக்கு ரத்த ஓட்ட போட்ட காற்றோட்ட சொல்றீங்க இல்லையா? சொல்லும் பொழுது பாதங்கள் வந்து அணுக்கள் துகள் தான் உடம்பே இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்ப பாதத்தை வந்து டாடா சால்ட் பொம்மை மாதிரி பாவனை பண்ணுங்க. வெறும் துகளா பண்ணுங்க. எலும்பு சதை உங்க கலரு ஆணு பெண் அதெல்லாம் கிடையாது. கால் ஷேப்ல ஒரு துகள் கூட்டம் படுத்திருந்தா எப்படி இருக்கும்? அதே கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சிக்கிட்டே வந்து உடம்பே டாடா சால்ட் பொம்மையில மணல் பொம்மை மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டே நீங்க ரிலாக்ஸேஷன் பண்ணி பாருங்க. அது ஒரு 100 நாள் அப்படி பண்ணிக்கிட்டே வாங்க. நல்ல வித்து சக்தி உற்பத்தி ஆகிறவர்கள் சாப்பிடுங்க. உமிநீர் கலந்து சாப்பிடுங்க. பசியத்து சாப்பிடுங்க. நல்லா தூங்குங்க. 5ல் கொண்டு வாங்க. அப்போ உடம்பு வித்து சக்தி நிறைய சுரக்கும். காயக்கல்வி பண்ணி பண்ணி ஓஜஸ் மேல ஏத்திக்கிட்டே இருங்க. உடற்பயிற்சி பண்ணிட்டு இதே மாதிரி ரிலாக்ஸேஷன் துகளா கரைஞ்சி பண்ணுங்க. சும்மா இருக்கும்போதெல்லாம் அமைதியா உடம்பே கவனிச்சு உடம்பு துகளா ஒரு டாடா சால்ட் பொம்மை மாதிரி ரவை பொம்மை மாதிரி பாவனை பண்ணுங்க. அடிக்கடி படுத்துக்கிட்டே கூட உட்காந்துக்கிட்டே கூட மனம் எதை நினைக்குது அந்த தன்மை ஆகும்போது மிதக்க லேவிட்டேஷன். இப்போ உடம்பா நினைக்கும் போது கிராவிட்டிக்கு இருக்குது. துகளா நினைக்கும் போது நுண்ணுடலா இருக்கும்போது நுண்ணுடல் அணு உடல் தானே கரைஞ்சா காந்தம் தானே மனம். அப்ப மனம் வந்து தன் குட்டி உடலை பார்க்கும்போது மனம் லேசாயிடுது. துகள் மிதக்குது. அதான் லேவிட்டேஷன் மிதக்கும். ஊஞ்சல் சேவையே நடக்கும். புரியுதாமா? மிதக்கும். வாழ்க வளமுடன்மா. பிரபஞ்சம் தாண்டி பிரபஞ்சத்துல ரவுண்ட் அடிச்சது. ஓகேம்மா, வாழ்க வளம். அடுத்தது யாருன்னா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்த அன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா? நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. எப்பவுமே நீங்க உங்களுடைய ஸ்பீச் வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரிதான் இருக்கும். இப்பவும் இன்னைக்கும் பாதியில இருந்து தான் கேட்டேன். உங்க கேள்வி பதிலே எனக்கு ஒரு தெம்பு விட்டுற மாதிரி இருந்தது. ஏன்னா கடந்த ஒரு வாரமா நான் ரொம்ப விரக்தியா இருக்கேன் ஐயா. இது வயசாயிடுச்சு. ரொம்ப 83 வயசாகுது. இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்? இனி எக்ஸசைஸ் பண்ணா என்ன, தவம் பண்ணா என்ன, இது வேண்டாமே அப்படி டிஸ்டர்ப் ஆகுது. தவம் டிஸ்டர்ப் ஆகுது. வேண்டான்ற எண்ணமே மேலோங்கி இருக்கு. இது என்ன பண்றது? பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கே, நாம தப்பு பண்றோமேன்னு ஒரு பக்கம் அறிவு சொன்னாலும் மனசுல ஒரு தொய்வு. ஏன் இப்படி ஏற்பட்டுச்சுன்னு தெரியல ஐயா. இன்னைக்கு உங்க பேச்ச கேட்ட உடனே ஒரு புது தெம்பு வந்த மாதிரி இருக்குங்க. வந்த மாதிரி என்ன வந்ததுன்னே சொல்லலாம். இனிமே கொஞ்சம் நாம செய்யணும் அவசியம் வேண்டியது. கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமை நமக்கு அது இருக்கு. அதோட நம்ம ஆழ்ந்துட்டோம். அது இல்லாம நம்மளால இருக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியுதுயா. தவம் இல்லாமையோ பயிற்சி இல்லாமையோ என்னால இருக்க முடியாதுங்கிறது புரியுது. ஆனா செய்யறதுக்கான சக்தியோ மனம் உடற்பயிற்சி உங்களால பண்ண முடியுதா? முடியும். எல்லாம் பயிற்சியும் பண்றேன். வஜ்ராசனம் மகராசனம் எல்லாம் பண்றேன். ஆனாலும் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம் மேலோங்க. இதனால அது புரியுதா உங்களுக்கு? ஒரே விஷயம் ஒண்ணு இல்ல. உடம்புல வந்து ஹீமோகுளோபின் வந்து கம்மியா இருக்கு. உங்களுக்கு உடம்புல எனர்ஜி லெவல் வந்து பொதுவாவே கிராவிட்டி போச்சு. அது என்ன பண்ணுங்க, இனிமே நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஓகே பாருங்க. காய்கறி சூப் வந்து 2 வேளை கண்டிப்பா குடிங்க. எல்லா காய்கறி அரைஞ்சு போட்டு காய்கறிய போட்டு காய்கறி சூப்பு, அதுல முருங்கைக்கீரை போட்டு முருங்கைக்கீரை சூப்பு, அந்த காம்போட கட் பண்ணி போட்டு சாப்பிட சொல்றாங்க. இது வந்து கொலாஜின் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வருதுமா. இந்த காம்புல தான் வருதாம். கீரை அந்த முருங்கைக்கீரை கிள்ளி போட்ட காம்பு இருக்கு இல்லையா? காம்பு தூக்கி போடாதீங்க.
காம்ப தூளா கட் பண்ணிட்டு ம், நசுக்கிட்டு அதை எனக்கு தண்ணியில கொதிக்க வச்சு அதுல வந்து நெய் விட்டு அதுல கீரையை போட்டு அந்த காம்பை போட்டு நல்லா ஒரு 1 லிட்டர் தண்ணி 200 ml ஆறளவுக்கு 5 மடங்கு குறைச்சி அப்படியே எடுத்து வடிச்சு அந்த சூப்பு குடிங்க. கொலாஜன் வந்து உடம்புக்கு ரொம்ப தேவை இந்த வயசுல. எல்லாருக்குமே தேவை. கொலாஜன் இல்லைன்னா பிரெயின் வேலை செய்யாது. உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். அதனாலதான் கொலாஜன் கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். B12 கம்மியா இருக்கு, உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு. காய்கறி சூப் நிறைய சாப்பிடுங்க. தேங்காய் பாலை தண்ணியா டெய்லி ஒரு கிளாஸ் எப்படியோ தேங்காய் பால் குடிச்சிருங்க. காய்கறி சூப் குடிச்சிருங்க. கஞ்சி ஆழியார்ல போற மாதிரி கஞ்சி சாப்பிடறதுக்கு கத்துக்குங்க இனிமேல். அப்புறம் மிளகு சீரக தண்ணி குடிங்க. மிளகு சீரகம் போட்ட பொங்கல் சாப்பிடுறது ஆயில் கம்மியா பண்ணிட்டு நெய் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. காய்கறி வேக வச்சு சாப்பிடுங்க. பச்சை காய்கறி சாப்பிடுங்க. பழங்கள் வாயில உமிழ்நீர் கலந்து சாப்பிடுங்க. நல்லா தூங்குங்க. ஃப்ரீ. இதெல்லாம் ஓப்பன் ஆகும். மீண்டும் மறுபடியும் ஒரு பெரிய ஓப்பனர் கிடைக்கும். நடக்குதா இல்லையா பாருங்க. சூப்பரா ஆயிடுவீங்க. பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. சுகர் பத்திலாம் கவலைப்படாது. ஃப்ரூட்டோஸ் தான், நேச்சுரல் ஃப்ரூட்ஸ்லாம் ஃப்ரூட்டோஸ் தான், குளுக்கோஸ் வராது. சமைச்சது வர்றதுதான் குளுக்கோஸ், ஜீரணம் ஆகாம சாப்பிட்றது தான். அதனால ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. இத மாதிரிலாம் வச்சுக்கிட்டு நல்லா தூங்குங்க. எப்பவுமே சாமிஜி முகத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. சாமிஜி முகத்தை கண்ணை பார்த்துக்கிட்டே இப்படிலாம் ஒரு எண்ணம் வரும்போதெல்லாம் சாமிஜி கண்களை பாருங்க. தயவு செஞ்சு சொல்றேன், சாமிஜி போட்டோவை பாருங்க. அவர் உங்களுக்கு கூடவே பேசுவார், உங்க கூட இருப்பாரு. அவர் உங்களுக்கு நல்லா எனர்ஜைஸ் பண்ணி விடுவாரு. நல்லா பண்ணுவீங்க. அதான் ஐயா செய்யறேன். சாமிஜியை தான் பார்த்துட்டு இருக்கேன். பாருங்க, உங்க உடம்புக்கு எனர்ஜி வேணும் இல்லம்மா. இதுல இருந்து இது ஒண்ணு ஃபுட் ஸ்டைல கொஞ்சம் எடுத்துங்க, எக்ஸ்ட்ரா எடுத்துங்க. இதெல்லாம் எனர்ஜி வேணும். எனர்ஜி வந்தா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க நல்லா. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நல்ல தைரியம் சொன்னீங்க. நான் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாவும் ஹோப்லெஸ்ஸாவும் இருந்தேன். உங்க பேச்சு கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் தெம்பு வந்திருக்கு. நம்ம உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உங்களது உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சாமிஜி தான் உங்களுக்கு அருட்கா போட சொன்னார். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். என்னுடைய 35 வருஷ மனவளக்கலை மன்றத்தினுடைய இது இறுதி ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். நீங்க கை தூக்கி விட்டுட்டீங்க ஐயா. ஒரு வாரமா ரொம்ப டிஸ்கஸ்டா இருந்தேன். ஒரு வாரமா சாமிஜி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, நான் கேட்டிருக்கேன். எப்படி சொல்லியிருக்காருன்னா, என் குழந்தைங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவங்க எப்ப என்கிட்ட உயிர் சக்தி என்கிட்ட வாங்கி தீட்சை வாங்கிட்டாங்களோ, அவங்க 2 ஒழுக்க பண்பாடை மட்டும் ஃபாலோ பண்ணி வந்தா போதும். சந்தர்ப்பவசத்தால அவங்க உடலை விட்டு அவங்க ஆத்மா வெளியே வந்துடுச்சு அப்படின்னா, அந்த ஆத்மாவை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். 800 கோடி ஆறுலாம் தீட்சை வாங்கினாலும் சாமிஜி கிட்ட மனவளக்கில் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் சொல்லியிருக்காருமா, வாயத்தன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆத்மாவை அவன் என் பாதங்களில் அவங்களை கூப்பிட்டு வச்சுக்குவேன். என் பாதத்திலே என்கிட்டே வச்சுக்குவேன். எங்கேயும் அலைய விட மாட்டேன். இது சத்தியம் 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 3 தடவை சொல்லியிருக்காராம். ரொம்ப நன்றி. ஜாலியா இருங்க, ஜாலியா செம ஜாலியா இருங்க. டான்ஸ் போடுங்க, பாட்டு போட்டு ஜாலியா டான்ஸ் போடுறது யோகா தான். ஹாப்பியா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. பேரன் பேத்திக்கிட்ட பசங்கிட்ட எல்லாம் அழகா பேசுங்க, அன்பா இருங்க, ஜாலியா இருங்க. ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இந்த உடல் விட்டு போறதால கவலை. சாமிஜி உங்களை அப்படியே அள்ளி கையில வச்சுக்குவாரு. லைஃப்லாம் உங்க ஆத்மா விட மாட்டார். போதுமா? அவர் சொன்னதான், நான் சொல்லல, அவர் சொன்னதை சொல்றேன். யாரும் பயப்பட வேணாம். நன்றி அம்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஆலியார் ஐடி டீம்ல இருந்து கால் பண்றாங்க, நிகழ்ச்சியை முடிக்க நிறைவு பண்ண சொல்லி. 4 பேர் இருக்காங்க ஐயா. ஓகேம்மா, முடிக்க சொன்னா அவங்க சொல்லிட்டாலும் முடிச்சிருங்க, அவ்வளவுதானே. சரிங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கேளுங்க, மக்கள் ஓகேன்னா ஒரு ஷார்ட்டா பேசுறதா இருந்தா பேச சொல்லுங்க. சரி, நான் ஷார்ட்டா உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே. திருக்குமரன் நாடார், நீங்க சுருக்கமா கேள்வி கேட்கலாம் ஐயா. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இந்த மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது அந்த தெரியாதவங்க கிட்ட, அதாவது நம்ம மனவளக்கலையில் ஸ்பீச் பண்ணும்போது கொஞ்சம் பயமான ஒரு உணர்வு வருது. அதை எப்படி சமாளிக்கணும்? அப்படி அதுக்கு ஏதாவது பயிற்சி இருந்ததுன்னா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க உடற்பயிற்சி பண்றீங்களா ஐயா?
ஆமா, அதெல்லாம் பண்றேன். எத்தனை மணிக்கு பண்றீங்க? நான் 4:30 மணி, 5 மணி, 6 மணி எப்படினாலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் எப்படியும் பண்ணிடுவேன். இல்ல இனிமே ரெகுலரா வந்து என்ன பண்ணுங்க, 4 மணிக்கு எழுந்திருங்க உடற்பயிற்சி பண்றதுக்கு. ஆ பண்ணிட்டு பாருங்க, நல்லா நோட் பண்ணீங்க. 4:00 எழுந்து உடற்பயிற்சி பண்ணிட்டு அஸ்வினி முதிரை காயக்கல்பம் பண்ணி வித்து சக்தியை மேல ஏத்துனாதான் தைரியம் ஃபர்ஸ்ட் வருங்கய்யா. அது ரகசியம் அதான். வித்து சக்தியை நம்ம கேர் எடுக்கிறது இல்ல. வித்து சக்தியை நல்லா அஸ்வினி முதிரை நல்லா வித்து சக்தி உற்பத்தி ஆகிற அளவுக்கு நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க. சாப்பிட்டு நல்ல வித்து உற்பத்தி ஆனது நல்ல வித்து சக்தி பயிற்சி பண்ணி மேல ஏத்தினே இருங்க. 30 அஸ்வினி முத்திரைக்கு ஒரு ஓஜஸ் பண்ணும். ஞாபகம் வச்சுங்க. உடற்பயிற்சி பண்ணிட்டு 4:30 முடிச்சிருங்க. ரிலாக்ஸேஷனோட 4:30 முடிச்சிருங்க. புரியுதா ஐயா? 4:00 5:00 டெய்லி நாடி சுத்தி பிராணாயாமம் நல்லா செய்யுங்க. அதாவது இடது பக்கம் மூச்சு எடுத்து வலது லங்ஸ், அப்புறம் வலது பக்கம் மூச்சு இடது லங்ஸ் நல்ல நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணும்போது உங்க அநாகத சக்கரங்கிறது பாத்தீங்களா, மார்பு குழி, அங்க மனசு வச்சுக்கிட்டே இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த பயிற்சி பண்ணீங்களா, உடற்பயிற்சியில என்னால மூச்சு இழுத்துக்கிட்டே பண்றீங்க இல்லையா, ஆகணும் இப்படி பண்றீங்க இல்லையா, அது 5 வாட்டி பண்ணாதீங்க, 20 வாட்டி பண்ணுங்க. இந்த மூச்சு இழுத்து இந்த அநாகதத்துல இந்த மார்பு குழியில மூச்சு இழுத்து மார்பு குழியிலே விட்டு அந்த நல்லா வலிமைப்படுத்துங்க. அந்த அநாகத சக்கரனுடைய பவர் வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கு உங்களுக்கு. சுவாதிஷ்டானம் வந்து வீக்னஸா இருக்கு. அதனாலதான் அஸ்வினி முத்திரை போட்டு டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 2000 அஸ்வினி முத்திரை மட்டும் போட்டுக்கிட்டே இருங்க. சுவாதிஷ்டானம் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். அநாகதம் அப்போ ஓஜஸ் வந்து போடுங்க. உங்களுக்கு 30 அஸ்வினி ஓஜஸ் போடுங்க. இந்த மூச்சு பயிற்சி நல்லா பண்ணுங்க. சும்மா இருக்கும் போதெல்லாம் நீங்க நாடி சுத்தி பிராணம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா இது வந்துருங்க ஐயா. படபடப்பு இருக்காது உங்களுக்கு. வந்து அதே மாதிரி எள்ளு உருண்டை சாப்பிடுங்க ஐயா. எள்ளு சாப்பிடுங்க. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குது. முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கை பிசின், பாதாம் பிசின் ஊற வச்சு நல்லா சாப்பிடுங்க. பால்ல மோர்ல கலந்து சாப்பிடுங்க. நல்லா வந்து நைட்ல மிளகு பால் சாப்பிடுங்க. நல்ல கீரை காய்கறி நல்லா சாப்பிடுங்க. உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தா வச்சுங்க. வித்து சக்தி உற்பத்தி பண்ணுங்க. நரம்பூக்கம் போட்டுக்கிட்டே இருங்க. நரம்பு டைட் ஆக்குங்க. கசப்பு வந்து டெய்லி 2 நாளைக்கு ஒரு வாட்டி பாவக்காய் சாப்பிடுங்க. பாவக்காய் தான் நரம்பு டைட் பண்ணும். கசப்பு தான். கசப்பு கம்மியாயிடுச்சு, உடம்புல தோற்பு கம்மியா இருக்கு, தோற்பை ஏத்துங்க, கசப்பை ஏத்துங்க. நரம்பு டைட் ஆயிடும். அநாகதம் மூச்சு பயிற்சி பண்ண சூப்பர் ஆயிடுங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. நேரம் கருதி நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாங்களா? ஓகேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.